சீமான் ஒன்னும் அவ்வளவு எளிமையான ஒருத்தர்லாம் இல்ல. நம்ம சீமானை விட விஜய் ஆபத்தானவர்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு தூரம்லாம் இல்ல. சீமான் தான் ஆபத்தானவர்கள். நான் சொல்லுவேன் அண்ணாமலையை விட சீமான் ஆபத்தானவர். ஏன் அப்படின்னா அண்ணாமலை எதிரின்னு நமக்கு தெரியும். இவன் இதைத்தான் செய்வான்னு எனக்கு தெரியும். என் இனத்திற்கு எதிரானவன் எனக்கு தெரியும். ஆனா அவன் எதிரி. அவன் சித்தாந்தம் எனக்கு எதிரி. ஆனால் சீமான் தான் உறவாடி கெடுக்கிறவன். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் சீமான் கிட்டதான். ஏன்னா உறவாடி முதுகுல குத்துறது இருக்குல்ல, அந்த ஒரு அயோக்கியத்தனம். அதுதான் கேடுகட்ட சில்லறைத்தனம், கேடுகட்ட அரசியல், கேடுகட்ட அததான் சீமானுடைய அரசியலாவே அவர் தொடர்ந்து பின்பற்றார். நீங்க ஒரு படியா ஏறி வந்தா ஒரு படியும் உடைச்சிட்டு மேல போறோம். அவ்வளவுதான். நீங்க இந்த அரசியல் செய்யற சீமான் ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம வந்து அணுக வேண்டிய ஒரு ஆள். இன்னொன்னு தமிழ்நாட்டு அரசியலில் ஆஹ் தூக்கி எறியப்பட வேண்டிய அல்லது அரசியல் அனாதையாக்கப்பட வேண்டிய ஒருத்தர். நீங்க இந்த சூழல் தமிழ்நாட்டுக்கு புரியுங்க. சீமான் எவ்வளவு மோசமான தமிழ்நாட்டுக்கு புரியும். ஏன்னா இவ்வளவு நல்லா பேசுற சீமான், அப்படியே கதைகள் எல்லாம் அப்படியே கலர் கலரா அடிக்கிற சீமான் கூப்பிலே உட்கார்ந்துருக்கானே. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்கு அரசியல்ல தெளிவு இருக்கு. அரசியலை புரிஞ்சுக்கிறதுல பெரிய அளவுல அவங்களுக்கு புரிதல் இருக்கு. அதனால நல்லா பேசினா உடனே அப்படியே மண்டிட்டு அண்ணா அப்படின்லாம் வந்துட மாட்டாங்க. டேய் நீ உட்காருடா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஓரமா உட்காரு அப்படின்னு பேசக்கூடிய ஒரு இடத்த நம்ம பாக்குறோம். சீமானை பொறுத்தவரையில என்ன அப்படின்னா RSS கைக்கூலி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சீமானுக்கு கோலு பணம் மாத்திருந்தான். தமிழ் தேசியம் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் பணம். இது எப்படி நாங்க சொல்றோம்? நீங்க ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு சீமான தெரியும். சீமான் ஒரு ரிட்டையர்ட் ஆகி வெளியே வந்து பேச்சாளரா எங்க இயக்கங்களை, கம்யூனிஸ்ட் இயக்கங்களை, திராவிட இயக்கங்கள்ல எல்லாம் மேடைகள்ல ஏறிட்டு இருக்கிற காலகட்டத்துல நான் UG படிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் சீமானை பாக்குறேன். பெருசு அன்னைக்கு வந்து மேடையில ஏறிக்கிட்டு பொழந்து கட்டும். அப்ப நான் அவருக்கு அவர் மேடையில நானும் தனியா பேசிருக்கேன். நான் ஒரு சிறப்பு பேச்சாளரா. நான் தான் ரெண்டாவது வருஷத்துல இருந்தே, செகண்ட் இயர்ல இருந்தே நான் பேச்சாளர் ஆரம்பிச்சேன். எடுத்தோடனே அதிரடிதான். இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல. சீமான்கிட்ட தான் இப்ப நம்மளும் நம்ம கேரக்டர் வீணா போகுதோன்ற கவலையோட தான் சீமான அணுக வேண்டி இருக்கு. ஆளுக்கால ஐயா சுபவி வரைக்கும் ஒரு டேய் வாடா அப்படின்ட்டாங்க. அப்படி ஆகி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்படிப்பட்ட கேடுகட்ட சீமான் இவ்வளவு நல்லா தெரிஞ்சவன் ஏன் இதை நான் பணம் தான் அவருடைய கோல்ன்றேன்னா, அன்னைக்கெல்லாம் அவர் சொல்லிட்டு இருப்பாரு மேடைகளையும் சரி கீழையும் சரி. எங்க அம்மாவுக்கு ஒரு ஓட்டு சாப்பு இறக்கி கொடுத்தணும். நீங்க நல்லா தெரியணும்னா இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில தீனான்னு ஒரு தோழர் இருக்காரு. அவர் தான் இவரை கூப்பிட்டு நிறைய மேடைகளை அமைச்சு கொடுத்தணும். அவர்கிட்ட கேளுங்க, குளிச்சுன்னு துப்புவார். அவ்வளவு விஷயங்கள் தெரியும் சீமானுடைய அந்தரங்கம் குறித்து அவருக்கு. அந்தரங்கம்னா குடிச்சு உள்ள இது பண்ணிட்டு கசம்சா பண்ணிட்டு தெரிஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்பயே அதோட அவர் வேண்டான்னு நிறுத்தினவர் தான் சீமான. அந்த காலகட்டத்திலே சீமானுடைய ஒற்றை குறிக்கோள் என்னவா இருந்துச்சுன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு ஓட்டுச்சாப்பு வீடு, நான் ஒரு ஸ்டடியா ஒரு உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஒரு வேலை, இதுதான் இருந்தாலும் பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல சம்பாத்தியம் போயிருச்சுங்க. பெரிய அளவுல மிகப்பெரிய கனவு போயிருச்சு. 5 கார் தான், பங்களா தான். இவ்வளவு பெரிய பங்களாவில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு எளிய தமிழ் பிள்ளை. நான் ஒரு வீட்டுல இருக்கேன். இத்தனைக்கும் புஸ்தகம் வைக்க இடம் இல்லாம என் தலைமாட்டுல புஸ்தகத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இந்த 5000 புக்கு மண்டையில விழுந்தாலும் விழுகும், அப்படிதான் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். பெட்ரூம்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டேன். நாங்க ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்றமே, எளிய கம்யூனிஸ்ட் பிள்ளைங்க, எளிய தமிழ் பிள்ளைங்க. நீ என்ன எளிய திராவிட பிள்ளை, எளிய அம்பேத்கர் இயக்க வளர்த்தெடுத்த பிள்ளை நானு. நாங்களாம் எளிமையா தானே இருக்கோம். உனக்கு 2.5 லட்சம் வீடு. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, சீமானுடைய அரசியல்ல ஒரே இலக்கு பணம். யாருக்கு? எனக்கு. அதாவது மீன்ஸ் சீமானுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு. அதை நோக்கி அவருடைய பயணம் இருக்கு. அவருக்கு பெரிய திட்டமிடலோ அரசியலோ இல்ல. இதுல என்ன சிக்கல்னா, அரசியல்வாதினா நம்ம அடிச்சு ஜெயிச்சு தப்பிச்சுக்கலாம். ஆனா இவன் வந்து ஒரு கொள்ளக்கார மாதிரி காசுக்காக எல்லா வேலையும் பாக்குறான். இந்த காசு அடிக்கணும்னு நினைக்கிறவன் எந்த அரசியல் உள்ளடி வேலையும் செய்வான். அதுதான் நம்ம சீமான்ட்ட பயப்படணும். நீங்க ஒரு அரசியல்வாதியா இருந்தா கூட நம்ம போய அப்படின்னு சரி பண்ணிட்டு அப்படி போயிடலாம். ஆனா சீமான் ஒரு அரசியலை வைத்து பிழைப்புவாதம் நடக்கிற ஒரு வியாபாரி. அப்போ ஒரு வியாபாரி எந்த ரேஞ்சுக்கு போடுவான்? எந்த ரேஞ்சுக்கு? நம்ம அதானி போய் ஹிண்டன்பர்க்கவே காலி பண்ணாங்க பாரு. அதானி மேல ஊழல் குற்றச்சாட்டுல 2 அறிக்கை வெளியே வந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா ஹிண்டன்பர்க் தன்னுடைய அமைப்பவே மூடிட்டு போயிட்டான். சோ சீமான் ரொம்ப டேஞ்சரானவர், கவனமா வச்சுக்கணும். ஏன்னா அவருடைய நோக்கம் அரசியல் இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவருடைய சித்தாந்தம் தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மல்லு கட்டுறதுக்கு
அது ஒரு வியாபாரி. வியாபாரி உள்நோக்கத்தோடு வேலை பார்க்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். இவரை பொறுத்தவரையும், விஜய பொறுத்தவரையும் அது ஒரு பெரிய வேலையே கிடையாது. வந்துட்டு 2026ஓட பெட்டியை கட்டிட்டு கிளம்பிடுவாரு சினிமாவுக்கு. நன்றி நன்றி அக்கா. இன்னொரு தோழர் ராவணன்னா, ராவணன் தோழர் கை தூக்கிருக்கீங்க, கேள்வி கேளுங்க. வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, ஒரு வீரனா பார்த்த பிரபாகர் எங்களை வந்து ஒரு ஹோட்டல் தொழிலாளியாவோ, ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துற மாதிரியும் சித்தரிச்சு அவரை நான் அதாவது பிரபாகரனை நான் உயர்த்தி பேசுறேங்கிற பேர்ல பிரபாகரனை கேவலப்படுத்தினதே இந்த சீமான்ங்கிற சில்லற பையன்தான். இத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரபாகரனை வச்சு பொழப்பு நடத்துறதுக்கு அதுக்கு நீ பிச்சை எடுத்து பொழைச்சிருக்கலாமே அப்படிங்கிற கேள்விதான் என்னுடைய இது. அது அவர் என்னன்னாங்க, தமிழ்நாட்டுல அரசியலுக்கு பல முகங்கள் உண்டு. திராவிட அரசியல் உண்டு, அம்பேத்கரிய அரசியல் உண்டு, மார்க்சிய அரசியல் உண்டு. இது கம்யூனிஸ்ட், அதாவது பொதுவாக இடதுசாரி அரசியல்கள் எல்லாமே உண்டு. இது ஒரு பெரிய விங்கு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுல ஒரு விதமான அரசியல் நம்ம பேசுறோம். எல்லாமே சமூக நீதி சார்ந்த பார்வையோடு இயங்கிக்கிட்டே இருக்குது. நீங்க இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கும்பல், இந்த சங்கி கும்பல்லாம் வந்துட்டு உட்காந்து அரசியல் பண்ணலான்னு பார்க்கும்போது சுத்தி பார்த்தா திராவிடம் அது பாட்டுக்கு வளர்ந்து நிக்குது. சுத்தி பார்த்தா திராவிட அமைப்புகள், திராவிட கட்சிகள் பெரிய அளவுல அடிச்சு சாதிக்கிறாங்க. முரண்படுறோம். திராவிட கட்சிகளோடு முரண்பாடு உண்டா? உண்டு. அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்ல. முரண்படுவது இயற்கை. அதை நம்ம கேள்வி கேட்போம், தட்டி கேட்போம், சண்டை போடுவோம். அது பங்காளி சண்டை. இது சீமான் சொல்ற பங்காளி சண்டை இல்லைங்க. அது வந்து மானங்கட்ட பங்காளி சண்டை. இது நான் சொல்ற பங்காளி சண்டை, நம்ம சண்டை. நீங்க அண்ணன் தம்பி, நான் உங்க அக்கா, நான் உங்க கூட மல்லு கட்டுவேன், சண்டை போடுவேன். ஏன் அப்படி இருக்கீங்க அப்படி நான் கேட்க எனக்கு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது போலதான் திராவிட அரசுகள். திராவிட அரசுகளோட நான் சண்டை போடுவேன், மல்லு கட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன். இங்க நின்னு பார்த்தா சீமானுக்கு எதுல அரசியல் பண்றதுன்னே தெரியல. அதனால பழைய அரசியல் டூலவே தூக்கிட்டு ஓடியாராரு. அந்த பழைய அரசியல் டூல் தான் இங்க வந்து பாக்குறதுக்கு திராவிட எதிர்ப்பு அப்படின்னு தூக்கிட்டு வந்து உட்கார்றாரு. அப்புறம் திராவிட எதிர்ப்புன்னு தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டு வேற கடைசியில ஆள் அட்ரஸ் இல்லாம போராடம் எல்லாம் புடஞ்சி அடி வாங்கிக்கிட்டு அப்புறம் எங்கடா போறதுன்னு இப்ப எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு இருக்காரு. ஒரு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லுங்க எஜமா அப்படின்ற டோன்ல தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த அடி அடிச்சிருக்கோம் நம்மளும். அதனால போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வேற வழி இல்லை. சீமானை போன்றவர்களுக்கு இங்க இருக்கிற திறமான அரசியலை எதிர்த்து நிற்பதற்கான வலுவான சித்தாந்த பின்புலம் இல்ல, எதுவுமே இல்லை. அதனால அவர் வந்து தமிழ் தேசியம்னு ஒண்ணு தூக்கிட்டு வராரு. தமிழ் தேசிய ஆக்டா ஒருத்தரை போடணும்ன்ற பிரபாகரன் தூக்கிட்டு விட்டாரு. பிரபாகரனுக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம்? ஏங்க, பிரபாகரனுக்கு இவருக்கு எந்த தொடர்பும் இல்லை. அந்த ஈழ விடுதலை குறித்து மேடையில ஒரு 4 மேடையில பேசுனதை தவிர ஒரு தொடர்பு இல்லைங்க. இந்த வன்னியரசு தான் பாவம் கோர்த்து விட்டதை. இவன் போய் வன்னியரசு வீட்லயே போய் கிடத்திருக்கான். அது வன்னியரசு சொல்ல. இன்னொரு தோழர் சொல்றாரு, ஏங்க காலையில 2 வீலர் எடுத்து வீட்டுல வந்து படுத்துருவாங்க, சாயந்தரம் தாங்க போவான். இனி எப்படியாவது அனுப்பிவிட்டுரு. வன்னியரசு தோழரை பிடிச்ச நெரிச்சு அதுக்கப்புறம் அவர் வேற வழியே இல்லாம அங்க ஈழத்துக்கு பேசி, அங்க இருக்கிற தோழர்கிட்ட பேசி, அவங்க வன்னியரசை கூட நம்மளப்பா நீ யாரையாவது அனுப்பி விட்டுறாதப்பா, வெறும் துரட்டா போயிருவான். அவங்களுக்கு தெரியாதுல்ல 15 வருஷம் கழிச்சு இவன் தான் பெரிய இதாவே இருப்பான்னு. அப்புறம் அவங்க அனுப்பி அவர் குளத்தூர் மணிக்கு கேட்டா நல்ல பேச்சாளருங்க அப்படின்ட்டு. ஏன்னா குளத்தூர் மணி தோழருக்கும் தெரியாது. நம்மள மாதிரிதான் அவர் ஏமாந்தவர். நல்லாதான் பேசுறாருன்னா நம்மளும் மேடையில் ஏத்துனா அதுக்கப்புறம் வாயிலே மிதிக்கும் போது தெரிஞ்சோம், அட பாவி நீ அவனா அப்படின்னு பாக்குறோம். அதனால அவரும் நல்லவன் சொல்லி விட்டாரு. அப்புறம் போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதுதாங்க சிம்பிளா நடந்தது. என்ன அப்படின்னா, போயிட்டு வந்த ஒரு 13 நாள் ஒரு ஒட்டின போட்டோ இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு உட்கார்ந்து யோசிச்சிருக்காப்ல. யோசிச்சதுல அவர் கிளிக் ஆனது என்ன அப்படின்னா, அவங்க தாத்தாம் பாட்டான்லாம் ஒரு அரசியல் பண்ணாங்கல்ல, இந்த திராவிட எதிர்ப்பு அரசியல், அதை பண்ணிருவோம்பா, அதை நம்ம சவுண்டா பேசுவோம் அப்படின்னு நேரடியே கையில் எடுத்துட்டு வந்து இப்ப மிதி வாங்கிட்டு இருக்காப்ல. ஆனா ஒன்றும் அரசியலை நீங்க நல்லா கூர்மையா பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ அரசியல்ல கால் ஊற்றுவதற்கு உனக்கு பெரியார் தேவைப்பட்டாரு. ஆனா இன்னைக்கு நீ உனக்கு அடியாட்கள் பக்கத்துல வரவும் RSS சங்கி இந்த பசங்க எல்லாம் வர்றப்ப உனக்கு வந்து பெரியாரை எதிர்க்கிற அளவுக்கு துடிச்சல் வந்திருக்குன்னா, நாங்க அடிக்கிற அடி மரண அடியாத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் எப்பவுமே அடித்தரமா தெரிவிச்சுக்கிறேன்க்கா. ஓகே, அதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும், பெரியார் இருக்கார் இல்லையா, பெரியாரியத்தையோ பெரியாரையோ
எதிர்த்து ஒரு சித்தாந்தம் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்கா அப்படின்னா இல்ல. சாதியா ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல. மதமா ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல. அப்ப இந்த தமிழ் மண்ணுல, தமிழ்நாட்டுல ரொம்ப தெளிவா முற்போக்கு அரசியல் தான் ஜெயிக்கும். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கும். சமூக நீதி அரசியல் தான் ஜெயிக்கும். நீ என்ன வேணாலும் பண்ணாலும் இங்க சாதி அரசியல் தோத்து போச்சா, நம்ம ஐயா ராமதாஸ் பாத்துக்கோங்க. இங்க மத அரசியல் தோத்து போச்சா, 40க்கு 40 அடிச்சு ஒருத்தனுக்கு அன்னக வச்சு வெளியே போடான்னு பத்தி விட்டுருக்கோம். இத பாத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவா இருக்கு தமிழ்நாடு களம். அதை இன்னும் தக்க வைத்துக் கொள்ளவும், இன்னும் வளர்த்தெடுக்கிற வேலையை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால சீமான்லாம் ஒரு ஆளே இல்லைங்க. வணக்கம்க்கா. நன்றி நன்றி அக்கா. வணக்கம். சிறப்பான ஒரு பேருரைன்னு சொல்லுவாங்க. வணக்கம்க்கா. நீங்க சொல்றதுதான்க்கா, சீமான் வந்து ஒரு ஆள் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியுது. ஆனா நமக்கு என்னன்னாக்கா, ஒரு ஈழத்தை வந்து 2009 வரலையும் வந்து ஒரு ஈழத்தை வந்து நம்ம வந்து அந்த மக்களுக்காக நம்ம பரிதாபப்பட்டு எல்லாம் செஞ்சு, ஆனா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எதிரா நிக்கிற அளவுக்கு நம்மள வந்து மாத்தி வச்சிருக்காரோன்னு தோணுது. அதுதான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அதுதான் உண்மை. 2009 வரைக்கும் எங்க இருந்தாரு சீமானுக்கு? இன்னைக்கு 60 வயசு. 2020 எங்க இருந்தாரு? 2021 எல்லாம் 29 எல்லாம் எங்க இருந்தாரு? சாரி, 2019 எல்லாம் எங்க இருந்தாரு? 18 எல்லாம் எங்க இருந்தாரு? அதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? என்ன செஞ்சாரு? ரொம்ப சிம்பிள்ங்க. 2007க்கு மேல உட்காந்து ஈழத்தை வச்சு பொழப்பு நடத்தலாம், நல்லா கல்லா கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல் போனவர் தான். அதனால அவர் ஈழத்தை வந்து இழிவுதான் செய்வாரு. ஈழ அரசியலை தனிமைப்படுத்ததான் செய்வாரு. இதுவே பிரபாகரன் அவர்களை இன்னும் இழிவுபடுத்தி அவரை ஒரு ட்ரோல் மெட்டீரியலை மாத்தி அவரை அசிங்கப்படுத்தி இனி அடுத்து ஒரு போராட்டத்தை கூட நடத்துவானுங்க, காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி. இந்த எட்ஜுக்கும் கொண்டு போக கொஞ்சமும் தயங்குற மாட்டாரு இந்த சில்லறை சீமான் அப்படின்றத முத புரிஞ்சுக்குவோம். நாம எதிரி கிடையாது. பிரபாகரனோ மற்றவர்களோ ஈழத்தமிழர்களோ நம்ம எதிரி கிடையாது. நம்ம எதிரி, நாம அடிக்க வேண்டிய ஒரே துரோகி சீமான் தான். நாம உணர்ச்சி வசப்பட்டு பிரபாகரன் அவர்களை அடிக்கிறோம். அவரோட முரண்பாடுகள் இருந்தாலும் பிரபாகரன் அவருடைய நிலத்துக்கான ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி உயிரை கொடுத்தவர், தன் குடும்பத்தையும் இழந்தவர். அந்த பார்வை நமக்கு இருக்கு. அதனால நம்ம அவரை கொச்சப்படுத்தல. நீங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வச்சு நம்ம அவங்களை அடிக்க வேணாம். நம்மள திசை திருப்புறான். பிரபாகரனை அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம், ஈழத்தமிழர்களை அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம். இங்கிட்டு சீமான் நல்லா ஜம்முன்னு இருக்கான். நம்ம அடிக்க வேண்டியது சீமானை தான். நன்றி ராக்கெட், கேளுங்க அவங்க கேள்விய. வணக்கம் சுந்தரவல்லிக்கா. யூசுப் எனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவங்களை போல ஆளுமைகள் எல்லாம் எங்களை போல சாதாரண ஆட்களை பேச வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சரி சொல்லிக்கிறேன். சரி, நீங்க எப்படி எல்லாம் மிரட்டாதீங்க தம்பி. ஆளுமை எல்லாம் அக்கா, நான் இது இங்க வந்து நம்ம சீமான் வந்து பாஜக நாக்பூரோட பி டீம்ங்கிறது அவன் பேச்சுல இருந்தே நம்மளுக்கு தெரியும். அவனோட அந்த ஆட்சி வரைவு அறிக்கையில வந்து மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிச்சிருப்பான். இங்க உள்ள சிறுபான்மையினர் மக்களை வந்து யாரா சிறுபான்மையினர், அவங்கள எல்லாரும் ஒண்ணுதானான்னு சொல்லி அவங்களுக்கு கிடைக்கிற உரிமைகளை வந்து மழுங்கடிக்கிறது பேசுவான். தலித் மக்களை வந்து அவங்க தலித்கள் கிடையாது, அவர்களும் தமிழர்கள். அதுல இருந்து தலித் மக்களுக்கு இங்க சாதியவாதிகள்ட்ட இருந்து தாக்குதலுக்கு நடக்கப்படும் அந்த பாதுகாப்பா இருக்கிற சட்டங்களை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு நாங்க எல்லாமே ஒண்ணுன்னு இது போல இதை சொல்லுவோம். இது போல வந்து சங்கிங்க பேசுறத சொல்லுவாங்க. கர்வாப்சி அக்கா சொன்னாங்க. கர்வாப்சி எப்படி சங்கிகள் வந்து கர்வாப்சி பண்றாங்களோ இதே போல சீமான் வந்து இங்க வந்துருங்க, மானியத்துக்கு வந்துருங்க, ஆசீர்வாதமா ஏதோ இதுக்கு வந்துருங்க. இது போல நம்ம நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இங்க வந்து சீமானுங்கிறவன் வந்து பிஜேபிக்கு பி டீமா, சொல்ல போனா பிஜேபி தான் இவனுக்கு பி டீமா இருக்கிற அளவுக்கு இவனோட நடவடிக்கைகள் சமீப காலமா இருக்கு. நீங்க சொன்ன போல பெரியார வந்து சங்கிகளோ எச்ராஜாவோ பார்ப்பனியமோ இவ்வளவு கேவலமா பேசாது. எனக்கு என்னமோ சீமானுக்கு பி டீமா தான் இங்க பிஜேபி இருக்கும். சீமான் தான் ப்ரோ மேக்ஸா இருக்காங்க சங்கி மைண்ட் செட்ல இருந்து. இது வந்து நீங்க பேசுங்க. இது அதாவது எஜமானரை மிஞ்சிய வேலையாளு யாரு? நம்ம சீமான். அதாவது எஜமானர்லாம் தூக்கி சாப்பிடுற சீமான் தான். 5 ரூபாய்க்கு கூவ சொன்னா 50,000 ரூபாய்க்கு கூவுறாரு நம்ம அண்ணாத்த. அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலோ பார்ப்பனிய கும்பலோ ரொம்ப தெளிவான அஜெண்டாவோடு இயங்குறவங்க. அவங்க இவர் மாதிரி எல்லாம் சில்லற கிடையாது. அவன் அரசியல்ல ரொம்ப தெளிவா இருப்பான். அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் பண்றதுன்ற ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸோட களை இறங்குவான். அவன் எதிரி, அவன் நமக்கு எதிரான சித்தாந்தக்காரன். ஆனா அவன் செயல் திட்டம் நம்மளோட ஷார்ப்பா இருக்கு. அதை நம்ம மறுக்கவே முடியாது.
அந்த இடத்துல போய் நின்று சீமான் மாதிரி ஆளுகளை அவன் எவ்வளவு அழகா பயன்படுத்துறான் பாருங்க. ஒரு பக்கம் என்ஐஏ வருது, ஒரு பக்கம் காசை கொடுக்குறான், தேர்தலை உன ஜெயிக்க வைக்கிறேன்றான், துணை முதலமைச்சராக்குவேன்றான், பக்காவா ஒரு பிளான போடுறானுங்க. போய் இதுவரைக்கும் சங்கி பையன்ற ரஜினிகாந்த சந்திக்க வைக்கிறாங்க. இவன் தான் சங்கின்னு சொல்லிட்டு இருந்தான், குறைவு சங்கி ரஜினியை சந்திக்க வைக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு 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 அழகா ஒரு வேலையை ஒரு நெட்வொர்க்கை பார்த்தா பாருங்க. அதான் பார்ப்பனியம். பார்ப்பனியம் எப்போதும் பெரிய அளவுல வேலை பார்க்கும். ஆனா இறக்கி விடுற அடியாள் இருக்கான் பாரு, அவனோட சத்தாய்ப்பான். நீ உண்மையிலே அடிக்கிறவன் தாங்க கம்மியா வேலை பார்ப்பான், கம்மியா வந்து பிளான போட்டு தான் அடிக்க போறேனே தெரியாம களமிறங்கி அடிப்பான். இது பூரா சும்மா கத்திட்டு நம்ம ஊர்ல குடிச்சிட்டு சலம்புவாங்கல்ல, அது போல புரியுதுல சலம்புறதுன்னு என்னன்னு. ஓகே, அது போல நம்ம அண்ணத்தை அது பாட்டு கத்திக்கிட்டு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப சவுண்டா தெரியும், மத்தபடி ஒண்ணும் இல்ல, அது பாட்டுக்கு அடிக்குது. இதுதான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அஜெண்டா. இந்த பார்ப்பனர்களுக்கு, சாமானியர்களுக்கு, பழங்குடிகளுக்கு, பட்டியலின மக்களுக்கு எதிரான வார்த்தைகள். நீங்க அருந்ததியர்களுக்கான உள்ளொதுக்கீடுக்கு நான் படிச்சுட்டு இருக்க காலத்துல இருந்து போராடணும். நல்லா 90களினுடைய இறுதியில கடுமையான போராட்டம் அருந்ததியருடைய 90களுடைய மத்தியிலேயே இறுதி வரைக்கும் நாங்க பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அது ரொம்ப நாளா நடந்த போராட்டம். நானுமே பல போராட்டங்களை கலந்துட்டு இருக்கேன். மதுரையில ஒரு அம்மா தீ குளிச்சாங்க இடஒதுக்கீடு வேணும்ன்றதுக்காக. அவங்க ஸ்வீப்பரா டாய்லெட் கிளீனிங்ல இருந்தவங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம புரியணும். ஒரு உள்ஒதுக்கீட்டின் மூலமாக அடுத்த இடத்துக்கு நகரணும்னு நினைக்கும் போது எங்க இடத்த எப்படா எடுத்து நீ வந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குறன்றான். அப்போ அருந்ததியினரை நீ வந்து ஒரு தெலுங்கு நாட்டுல இருந்து வந்தீங்க, நீங்க வந்து குப்பை எழுறதுக்காக வந்தீங்க, நீங்க சுத்தப்படுத்துறதுக்காக வந்தீங்க, மலமல்ல வந்தீங்கன்னு கேடுகட்டுத்தனமா சொல்றவன் எப்படி ஒரு தலைவனா இருக்க முடியும்? அப்போ பாஜகவினுடைய பி டீம் கிடையாது, பாஜகவினுடைய ஒரு கிளை தான் இந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. அரசியல் அனுபவமும் அரசியல் அறிவும் சுத்தமாக இல்லாத ஒரு கூட்டம் தான் அந்த கும்பல். அதுல ஒண்ணுதான் இடஒதுக்கீடு குறித்து தரக்குறை. இடஒதுக்கீடு குறித்து பேசுறாருங்க. 69% இடஒதுக்கீடுக்கு நமக்கு தாத்தன் பாட்டைங்க அடிச்சு உயிரை கொடுத்து வாங்கி நமக்கு 69% கொடுத்திருக்கிறாங்க. இந்த பையன் சொல்றான், நானே நல்லாட்சி கொடுக்கும் போது எதுக்கு உள்ளாட்சி, நானே நல்லாட்சி கொடுக்கும் போது எதுக்கு இருந்து இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடுலாம் எதுக்கு, எல்லாத்தையும் கேட்கிறான். அப்ப இடஒதுக்கீடு கூடாது, ஏன் டாக்டர் கனவு கன்ற, மாடு மேயி. அப்போ ரொம்ப தெளிவா இருக்கிறான். கல்விதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அடிப்படை அரசியலை உருவாக்கி இருக்கு. இம்புடி பேர் இந்த சின்ன பையன்கள் உட்கார்ந்து ஸ்பேஸ்ல கேள்வி கேட்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்டா? அவன் புறம் படிச்சுட்டான், அவன் கேள்வி கேட்கிறான், அதிகாரத்துக்கு பயப்பட மாட்டான், பொதுவெளியில வச்சு நொறுக்குறான், முதுகெலும்பு உடச்சு எழுதினான், அப்போ அவன் பயப்படுறான். அப்ப இவன் கல்வி அறிவற்றவனா தான் இருக்கணும், திரும்ப மாடு மேய்க்க போயிடணும் அப்படின்னு தனக்கு அதிகாரம் கிடைக்கும்னா இவனை மாடு மேய்க்கிறவனா மாத்தலாம். இந்த சில்லற அரசியலை வச்சுட்டு என்னத்த செய்ய போறோம் இந்த சீமான்? அதெல்லாம் நம்ம புரிதலா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, அறிவு சார்ந்தவங்களா இருக்கீங்க. உரையாடல் இந்த உரையாடல், இந்த உரையாடல் தான் ரொம்ப முக்கியம். நீங்களும் நானும் பேசுறோம், சரி தப்புன்னு உணர்றோம், ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கிறோம். இந்த உரையாடல்ல நம்ம தெளிவா இருப்போம், இதை அரசியல் படுத்தும். சோ இந்த சில்லற சீமான் பாஜக விட கதருவான், ஏன்னா போட்ட எலும்பு அப்படி. நன்றி தோழர், நன்றி. பப்பி குட்டி. ரொம்ப நன்றி யூசுப் அண்ணா, சுந்தரவல்லி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. பார்ப்பனியத்தின் எச்சம்தான் சங்கி சீமான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த அரசியலையும் அழகா கவர் பண்ணீங்க. எஸ்பெஷலி நான் வந்து கன்னியாகுமரிக்காரன், அங்க நடந்த விஷயங்களையுமே வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த தாலியர்தான் சந்து அதுல இருந்து எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் முளைவரி அந்த விஷயமுமே வந்து நாடார்களுக்கு எதிராக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல நடந்தது. பிளஸ் வந்து மண்டைக்காடு கலவரம் எல்லாமே வந்து இது எல்லாமே வரலாறு விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் ஆல்ரெடி. ஆனா இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த சீமானுடைய ஒட்டுமொத்த குரல் என்னவாக இருக்குது அப்படின்னா, அவர்கள் எல்லாமே நல்லவங்க தான், இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் நடக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றதும், அதே நேரத்துல வந்து அவங்களையே வந்து சிம்பாலிக்கா வந்து ஒரு பாலிஷ் பண்ற மாதிரி பேசுறது வந்து தானே வந்து சங்கித்தனம். நம்ம தந்தை பெரியார வந்து ஏன் பார்ப்பனர்கள் வந்து கொஞ்சம் பயந்தே இருந்தாங்க, அது வந்து பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் கொஞ்சம் பயந்தே இருந்தாங்க அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே எடுத்து காட்டாரு. என்னுடைய எதிரி இவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சித்தாந்த ரீதியாக துளியளவுமே வந்து இறங்காம மொத்தத்தையும் காட்டிட்டாரு. இவனை சங்கிகள் வந்து தூக்கி கொண்டாடுறதுனுடைய காரணம் உண்மையிலேயே வந்து பாஜக கால் ஊன்ற வேண்டுமே அப்படிங்கிறதா, இல்ல RSS சித்தாந்தத்தை எந்த வழியிலேயாவது தமிழ்நாட்டுல கொண்டு நிறுத்த
நிறுத்திடணும் அப்படிங்கிறதா, அரசியலையும் தாண்டி இங்க வேற என்னவாக இருக்கும் அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. இல்ல, பொது வழியில சீமானை போன்றவர்களை கருவியா பயன்படுத்துறதா. சீமானுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான வேலையை சங்கிகள் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. அது இல்ல அவங்களுடைய வேலை. இவர் ஒரு வேலையாள், ஒரு அடியாள். நீங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதுன்னா, மண்டைக்காடு கலவரம் சொன்னீங்க. 1980களினுடைய தொடக்கத்துல மண்டைக்காடு கலவரம் கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்குமா ஒரு கட்டமைக்கப்பட்டு ஒரு சாதாரண சைக்கிள் ஸ்டாண்ட் நிப்பாட்டுற இடத்துல நடந்த மிகப்பெரிய சண்டைய கலவரமா மாத்தி ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை உருவாக்கிக்கிட்டானுங்க பாஜக தரன். அப்பதான் RSS 80கள்ல தான் தமிழ்நாட்டுக்குள்ள RSS ஊடுருவுது. அதுக்கு பிறகு 82ல நடந்த இந்து மாநாடு, இந்து பாதுகாப்பு மாநாடு, உங்க நாகர்கோயில்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாகர்கோயில்ல தான் அந்த மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை நடக்குது. அந்த வேலையில ரொம்ப முக்கியமான பங்கு கொடுத்தவர் பொன்னாரு. இப்போ பொன்னார் எங்க இருக்காரு? ஏன் அதை ரெண்டையும் கம்பேர் பண்றேன்னா, இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள இவங்க கால் நடத்துக்கு MR காந்தி மட்டும் கிடையாது. பொன்னாருக்கு ஒரு ரோல் உண்டு. பொன்னார் குடும்பமே ஒரு காங்கிரஸ் குடும்பம். ஆனா அவங்க குடும்பத்தவே RSS கூட கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு பதவியை கொடுத்து இப்ப வந்து அமைச்சரா பதவியா இருந்து இப்ப அடையாளம் இல்ல, ஆளே தெரியல, ஆளே அட்ரஸ் இல்லாம போயிட்டாரு பொன்னாரு. அவ்வளவு வேலை பார்த்தவர் அந்த அந்த பாஜக சங்கி இயக்கங்களே அங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு. அப்போ ஒரு வேலை இங்க நடந்துகிட்டே இருக்கும். பார்ப்பனியம் ஒருத்தனை அடியாளா நியமிக்குமே ஒழிய அவனை அரசனாக்காது. பார்ப்பனியம் ஒருத்தனை வச்சு கருவியா பயன்படுத்தி ஒரு இனத்தை அழித்துட்டு அதிகாரத்தை கைப்பற்றிக்கிறோம். இதைத்தான் அம்பேத்கர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு. தீண்டாமையின் வேர் எங்க இருக்கிறது? தீண்டாமையின் வேர் சாதியம். சாதியத்தின் வேர் எங்க இருக்கு? வர்ணாசிரமம். வர்ணாசிரமத்தின் வேர் எங்க இருக்கு? பார்ப்பனியம். பார்ப்பனியத்தின் வேர் எங்க இருக்கு? அதிகாரம். இத அம்பேத்கர் சொல்லுவாரு. அப்ப தீண்டாமையின் வேர் ஜாதி, சாதியின் வேர் வர்ணாசிரமம், வர்ணாசிரமத்தின் வேர் பார்ப்பனியம், பார்ப்பனியத்தின் வேர் அதிகாரம். இதுதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த கோட்பாடும் கொள்கையும். சோ இதுக்கான ஒரு அடியாட்களை கூலி ஆட்களாகத்தான் நம்ம ஆட்களை பயன்படுத்துறாங்க. அது சீமானா இருக்கட்டும், இங்க இருக்கிற கத்தியே சாட்டையடி சண்முகம் ஒண்ணு தெரியுது, அதுவா இருக்கட்டும், அது அண்ணாமலையா சாட்டையடி சண்முகம் ஒண்ணு, இதுங்க பூரா வந்து அடியாளுக்கு தான். இதுங்களுக்கு வந்து சும்மா அப்பப்ப எலும்பு துண்டுகள் போடப்படும், சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுப்பாங்களே ஒழிய பெரிய பொறுப்புகளுக்கோ பெரிய இடத்துக்கோ இவங்களே எடுத்துட்டு போக மாட்டாங்க. அது அவர்களுடைய நோக்கம் இல்லை. அவங்க கல்லெறிகிறதுக்கு இவரை பயன்படுத்திக்கிறாங்க. பெரியாரை நேரடியா எதுக்க இங்க யாருக்கும் துணிச்சல் கிடையாது. ஏன்னா பெரியார் ஒரு வலுவான களப்பணியாளர். அவர் வந்து சும்மா உட்காந்துட்டு எழுதிட்டு பாட்டு எழுதிட்டு போகல. பாட்டு எழுதிட்டோ கவிதை, அது தப்புன்னு சொல்ல வரல, அது கருத்தியலான ஒரு பணி. அதை மட்டுமே அவர் செஞ்சுட்டு போகல, எழுதிட்டு மட்டுமே போகல, களத்துக்குள்ள போய் நின்னாரு. ஒரு மனுஷன் உலகத்தை 3 தடவை சுத்தி வந்தா எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டிருக்குமோ அம்புட்டு தூரத்தை கிராமங்களையும் நகரங்களையும் சந்து சாக்கு எல்லா இடத்துலயும் போய் நின்னாரு. ஒரு அரசியலை களத்துல கொண்டு போய் நட்டு வச்ச பெருமை பெரியாரைச்சு. எனவே பார்ப்பனியம் அவரை தொட்டுறதுக்கு பயப்படும். ஏன்னா அவர் சாதாரண சாதனையை பண்ணல. தாம் பின்னாடி இருக்கிற சாதி பேரை எல்லாரையும் தூக்கி எறிய வைக்கிறது ஒரு சனாதன சமூகத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு குறைஞ்சது 80 ஆண்டுகளுக்கு முன்பு அவ்வளவு எளிமையான விஷயம் இல்ல. இன்னைக்கு நம்ம மல்லு கட்டிட்டு கிடக்குறோம். அன்னைக்கெல்லாம் அவ்வளவு நம்பிக்கை நிறைந்த சமூகம், கல்வி அறிவு பெருசா மறுக்கப்பட்ட ஒரு சமூகம், பொருளாதார தன்னிறைவற்ற ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு சமூக நீதி அரசியலை கொண்டு போறதானா அவ்வளவு சாத்தியம் இருக்கா? அவ்வளவு எளிமையா? அப்ப எத்தனை பெரிய அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்திச்சு பெரியார் உள்ள போய் இந்த வேலை பார்த்திருக்காரு. அப்ப இவரை கை வைக்க அவங்களால முடியல. அப்ப நம்மால ஒருத்தனை செட்டப் பண்ணி அனுப்பி விட்டதுலதான் இந்த அண்ணாமலை கும்பல், இந்த சீமான் கும்பல், அவங்களுக்கு சொம்படிக்கிற அந்த பஜனை மட கும்பல் எல்லோரும். சோ இவங்களுடைய அரசியல் பெருசெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு தின்னுட்டு செத்து போறதா இவங்களுடைய அரசியல். பார்ப்பனிய அரசியலும் சாமானியர்களை அடியாளா பயன்படுத்திட்டு முடிச்சு விட்டு அதிகாரத்துல உட்காந்து காலங்காலமா இதுதான் என் வரலாறுன்னு சொல்லிட்டு போற அரசியல் தான் பார்ப்பனிய அரசியல். இப்ப நமக்கு இந்த இடத்துல பார்ப்பனியத்திற்கு RSS BJP சங்க பரிவார் கும்பலுக்கு ஒரு அரசியல் அடியாள் தான் சீமான், வேற ஒண்ணும் கிடையாது. சோ அடியாளுக்கெல்லாம் நம்ம தயவுதாச்சனே வைக்கிறது இல்ல. நம்ம எஜமானர்களை தூக்கி போட்டு சங்கிலே மிதிச்சவங்க, அடியாளுக்கெல்லாம் என்ன மரியாதை? நன்றி நன்றி கண்மணி. நன்றி யூசுப் தோழர். சாரி. ஹாய் சுந்தரவள்ளி தோழர். வாங்க. இல்ல கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நடக்கமா இருக்குது, பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் நான் கேள்வி கேட்கிறேன். நான் இலங்கையை சேர்ந்தேனா. என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க வந்து செல்வநாயகத்தை அவ்வளவு தூரம் குளோரிஃபை பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னாண்டாக்கா அவர் வந்து
வடக்கிலேயும் சரி தெற்கிலேயும் சரி பேசின விஷயங்கள் வந்து மாறுபட்டதுதான். ஒரே விஷயத்தை அவர் இங்கேயும் கொண்டு செல்லல. வடக்கு மக்களுக்கு, வடக்குன்றது தமிழர் சொல்றேன், தமிழாக்கள் வாழ்ந்த பகுதிகள்ல. தெற்கு வந்து சிங்களவர்கள் வாழ்ந்த பகுதியிலும் அவர் ஒரே விஷயத்த வந்து 2 இடத்துலயும் பேசல. இத பார்த்துட்டு பெரியார் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், சரியா? அவரை விட்டு அவர் தெரியுமே இல்லை, எனக்கு அப்படி பிடிக்கும் பெரியார. சோ அவர் இத பார்த்துட்டு தான் அவர் ஒரே ஒரு வார்த்தையிலேயே சொல்லிவிட்டாரு, நாங்களே அடிமையா இருக்கிறோம், இன்னொரு அடிமைக்கு உதவி செய்ய முடியாதுண்டு. இது பெரியார் சொன்ன வார்த்தை, பொலிஷிங்கா சொன்ன வார்த்தை, சரியா? அதை தாண்டியும் பெரியார் இயக்கங்களை சேர்ந்தவர் வந்து நீங்க வந்து பிறவாத கட்டி அமைச்சது சரி, அது உங்களோட நாட்டு அரசியல். நான் அதுல உங்களோட கொள்கைகளோ என்னவாகவும் இருக்கட்டும், நான் அதுல தலையிடல. நான் என்ன கேக்குறேன்டா, எப்படி சீமான் வந்து பாப்பனியத்துக்கு சொம்பு தூக்குறாருன்னு நீங்க பதறீங்க இங்க கதற மாதிரிக்கே, அதே வேலையத்தான் பிரபாகரன் வந்து இலங்கையில வந்து வெள்ளாளிய மேலாதிக்கத்துக்கு வந்து சொம்பு தூக்கின ஆளு, சரியா? அப்படியான ஒரு ஆளை வந்து நீங்க ஹீரோவா வர்ஷிப் பண்றது, கட்டி அமைக்கிறது எல்லாம் சீமான வந்து இப்ப நீங்க வந்து என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப சீமான வளர்த்து விட்டது வந்து இந்திய மக்கள் மட்டுமா, இல்லது இலங்கையை சேர்ந்த ஒரு டயஸ்பரா, அதாவது வெளிநாடு வாழ் இலங்கை மக்கள்லாம் அவனுக்கு வந்து ஃபன் பண்ணி வளர்த்து விட்டதா? அப்படி அவர்கள் வளர்க்கறதுக்கு, சீமான் மாதிரி ஒரு ஆளை வளர்க்கறதுக்கு அவர்களுக்கான நோக்கம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க தோழர்? நீங்க இப்ப சீமான விடுங்க தோழர், இன்றைக்கு சீமான நீங்க அடிச்சுட்டு போவீங்க, சரியா? சீமான என்னடா, சீமான வளர்த்து விடுறதுக்கு அவைக்கான ஒரு நோக்கம் இருந்த மாதிரி இன்றைக்கு நீங்க சீமானை அடிச்சுட்டு போவீங்க. நாளைக்கு இன்னொரு வெளிநாடு இலங்கை மக்கள் வந்து, இலங்கைன்றது நான் ஈழ மக்கள் சொல்றேன், ஈழம் தான் அவங்க தங்களை சொல்றாங்க, நான் தான் இலங்கை என்று சொல்வேன். ஏன்னா எனக்கு ஒட்டுமொத்த நாடு இலங்கை, எனக்கு ஈழம் என்ற ஒரு இடமே கிடையாது, சரியா? நான் இலங்கையா தான் நான் என்ன பாக்குறேன். இப்ப வந்து இன்னொரு ஆள் வந்து திருப்பி சீமான் மாதிரி ஒருதனை வந்து வளர்த்து விடுவாங்க. அவங்களோட நோக்கம் வந்து இலங்கைக்கு எந்த காலத்திலேயுமே சமூக நீதி வந்து அதாவது சமத்துவமோ சமூக நீதியோ அங்க வந்து நிலைநாட்டக்கூடாது. ஏனென்று சொன்னா இந்த வெள்ளாளி ஆதிக்கம் வந்து இலங்கையில இருக்க வேண்டும்ன்றது அவங்களுடைய ஆசை. அதைத்தான் அவங்க வந்து கொண்டு நிறுத்துறப்ப அதை யார் முன்னெடுத்தாலும் அதை வந்து இவங்க கொண்டு போறதுக்கு உதவிதான் செய்வாங்க. இலங்கை மக்கள் நான் அந்த டயஸ்பரா கூட்டங்களை சொல்றேன். டயஸ்பரா வெள்ளாளிய மேலாதிக்க தன்மை நிலையில இருக்கிறார்கள் எல்லாருமே இதைத்தான் கொண்டு செல்ல. அப்ப நீங்க சீமான் மாதிரி ஒரு ஆள் எண்டை அடிச்சுட்டு போயிட்டு நாளைக்கு பிரபாகரனை தூக்கி நிறுத்தினீங்கன்னு சொன்னா, நாளைக்கு இதே நிலைமை இன்னொருதன் வந்து பிரபாகரனும் அதைத்தான் கொண்டு சென்றது. உங்களுக்கு தேவையா போராளியா இருக்கலாம், ஆனா இடதுசாரி சிந்தனை உள்ள பத்மநாபத்தோட இருந்து எத்தனையோ பேரை அவங்க படிச்ச அறிவுஜீவிகள், கேள்வி கேட்கிற யாரையுமே அங்க விடாம கொண்டளிச்சதுக்கு இந்த இயக்கத்துக்கு வரலாறு இருக்குது. அவர் பெரிய கட்டமைச்சது வந்து உங்களோட நாட்டுலதான் அவரை பெரிய வீரரா கட்டமைச்சது ஒழிய எங்கட நாட்டுல படிச்ச, ஏன்னா உங்களுக்கு தெரியும் 13,20 விட சந்திரிகா கொடுத்தது அதை எழுதினது வந்து நீலம் திருச்செல்வம் ஒரு லோயர். அவரையே ஒன்றும் இல்லாம பண்ணினதுதான் அந்த இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் செய்த பெரிய சாதனை. அதை விட பெரிய சாதனை இடதுசாரி கொள்கை கொண்ட பத்மநாபா தோழர். அதாவது மலையக மக்கள் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு போராடின பத்மநாபா தோழர் மாதிரி ஆக்களை எல்லாத்தையும் கொன்றொழித்த சாதனை அவரை செய்து. மன்னிச்சு கொள்ளுங்க தோழர், எனக்கு பப்ளிக்ல பேசி பழக்கம் இல்லை, கொஞ்சம் நடங்குது. ஆனா நீங்க வந்து இப்ப திருப்பி பிரபாகரனை வந்து தூக்கி பிடிச்சு சீமான நீங்க தூக்கி இந்த சீமான் வந்து பேசுறது வந்து கிட்டத்தட்ட பிரபாகரனோட ஒரு அரசியல் தான். எப்படி என்றா ஒரு ஆதிக்க அரசியல், பாப்பனியத்துக்கு சொம்பு தூக்குற அரசியல்லாம் பிரபாகரன் அங்க வந்து வெள்ளாளியத்துக்கு செய்ததுதான் சீமான. இப்ப நீங்க பிரபாகரனை காப்பாத்தி கொண்டு சீமானால அடிக்கிறதுல பிரயோசனம் இல்ல. சீமான இன்றைக்கு அடிச்சுட்டு போனீங்கன்னா சீமான இடத்துல இன்னொரு ஆளை வளர்த்து விடுறதுக்கு இலங்கையில இருக்கிற இந்த மக்கள் ரெடி. இலங்கையில இருக்கிற நான் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்களோ அல்லது பாதிக்கப்பட்ட மக்களோ இல்ல. நான் சொல்றது வந்து இந்த வெள்ளாளி இந்த மேலாதிக்கத்தை வந்து கொண்டு செல்ற இந்த டயஸ்பரா கூட்டங்களை பற்றி சொல்றேன். அப்ப நீங்க வந்து எனக்கு இது எப்படி பாக்குறீங்க தோழர்? சீமானை மட்டும் அழிச்சிட்டு பிரபாகரனை மட்டும் காப்பாத்துற வேலையை வந்து இது செய்யறது சரியா இருக்குமா, அல்லது எல்லா பக்கத்தாலையும் இவர்கள்லாம் சீமானை வந்து கட்டி 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 வளர்த்து விட்டார்கள்ன்றதாவது உங்களுக்கு புரியுதான்றதான் என்னோட கேள்வி வந்து. மகிழ்ச்சி தோழர், உங்களோட பார்வை. 90களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்குள்ள புலிகளை பற்றிய பேச்சே இல்ல தோழர். அங்கங்க உட்கார்ந்து சின்ன சின்ன குழுக்கள் பேசிக்கிட்டாங்களே ஒழிய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள பிரபாகரன்ற அடையாளம் திரும்பியும் வரல. 90களுக்கு பிறகு சீமான் போன்றவர்கள் பிரபாகரனை உயர்த்தி பிடிக்கலன்னா திரும்பியும் இங்க தூக்கி நிப்பாட்டுறதுக்கு
இந்த மண்ணுல இருந்து யாரையாவது கிளப்பி விட்டாலே ஒழிய பிரபாகரன் எங்க அரசியலுக்கு அவசியமற்றவர். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பிரபாகரனுக்கு என்ன தொடர்பு? இன்னைக்கு கூட நான் தான் போட்டு வந்திருக்கேன். தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பிரபாகரனுக்கு என்னையா தொடர்பு? அவருக்கு எங்களுக்கு என்ன செஞ்சாரு? நாங்க தான் அவருக்கு செஞ்சிருக்கோம். சோ எங்க அரசியலுக்கு அவருக்கு தொடர்பு இல்ல. எனவே நாங்க இதை பெருசா நாங்க இது பண்ணல அப்படின்னு தான் இன்னைக்கு கூட நான் போட்டிருக்கேன். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல ஞாபகப்படுத்துறேன். நான் கம்யூனிஸ்டா ஆர்டிகல் 13 இலங்கையில நீங்க பயன்படுத்தணும், இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரணும்னு தொடர்ந்து பேசின ஆட்கள் நானும் ஒருத்தர். இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈழ விடுதலை இயக்கமான புலிகள் இயக்கத்தை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீங்க நேரடியா தெரிஞ்சிருப்பீங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். சரி, எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு இயக்கம் அழிஞ்சு போச்சு, அது என் நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இயக்கம், அதை கொண்டாடி பிரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனா 80கள் வரைக்கும் என்ன அரசியல் இருந்தது அப்படின்றத என்னுடைய பேச்சுல நீங்க பார்த்திருக்கணும். ஏன்னா எங்க பேரண்ட்ஸ் 90கள் வரைக்கும் நாங்க எப்படி இந்த இலங்கை யுத்தத்தை நாங்க எப்படி பார்த்தோம், அந்த அரசியல் அறிவோடு தான் நாங்க அதை பார்த்தோம். மற்றபடி ஈழ அரசியலை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே கிடையாது. இன்னொன்னு, சீமான் அடிச்சா பிரபாகரன் இது பண்ணுவார். பிரபாகரன் அடிக்க வேண்டிய வேலை ஈழத்தமிழருடைய வேலை. அது உங்க மண்ணுக்கு அவங்க சரியா பண்ணலன்னா நீங்க தான் அடிச்சு சரி பண்ணணும். இங்க அது இந்த செட்டுக்கு மேல இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேல இங்க பிரபாகரனை பேசுறதுக்கு பெருசா ஆளே இருக்காது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு பிரபாகரன் தேவைப்படுவார் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறதுக்கோ சும்மா ஒரு குத்துமதிப்பான ஒரு அரசியல் பேசுறதுக்கோ ஆளே இருக்காது. ஏன்னா பழைய ஈழத்துக்கு உதவி செய்துகிட்டு இருந்த பெரிய ஆட்கள்லாம் அப்புறம்லாம் இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும், அது ஒரு முடிவுக்கு வந்துடும். எனவே தமிழ்நாடு அரசியல்ல பிரபாகரன்றது இப்போதைக்கு சீமான் போன்றவர்கள் தூக்கி நிறுத்துகிற ஒரு அடையாளம் தான். ஈழ விடுதலை புலிகள் அந்த இயக்கம் இருக்கு இல்லையா, புலிகள் இயக்கம் என்னென்ன வேலை செஞ்சதுன்னு எங்களுக்கும் தெரியும். அங்க இருந்த இஸ்லாமியர்களை எப்படி கொன்றொழிச்சாங்க, இஸ்லாமிய மசூதிகள்ல தொழுகை நடக்கும் போது எப்படி துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, அங்க இருக்கிற சிறு சிறு விடுதலை குழுக்களை எப்படி அழிச்சு ஒழிச்சாங்க, அங்க இருக்கக்கூடிய தன் கூட இருக்கிறவங்களே காட்டி கொடுத்துருவாங்களா அச்சத்துல, தன் இயக்கத்துல இருக்கிறவங்கள எப்படி இது பண்ணாங்க, சித்திரவதை கூடங்கள் எப்படி செயல்பட்டுச்சு, இது எல்லாமே எங்களுக்கும் தெரியும். அதையும் நாங்க பேச வேண்டிய அரசியல் இல்ல, அதை நாங்க பேசவும் அவசியம் இல்ல, தூக்கி போட்டு நாங்க கிளம்பிடுவோம். எங்க ஊர்ல உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்க கூடாதுன்னு பாக்குறோம். இன்னொரு விஷயங்க, ஒரு தன்னெழுச்சியாக ஒரு பெரிய இயக்கத்துக்கு எதிராக மக்கள் திரளவே முடியாத இடத்துல அதை பேசுறதுலயே அது அண்டை நாட்டுல நடக்கிற அந்த விஷயத்த பேசுறதுக்கே எங்களுக்கு தேவையில்லாத அரசியல் தான் நாங்க புரிஞ்சுக்கிறோம். சோ அது எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும் தோழர். அதனால நிறைய பேசுறதுக்கு இருக்கு, முரண்படுறதுக்கு நிறைய இருக்கு. கடைசி காலகட்டத்துல அங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த வீடியோக்களை நாங்க பார்த்திருக்கோம். பல லட்சம் பேர் கொன்று குவிச்சப்பட்ட போது எப்படி குழந்தைங்க எல்லாம் இறந்தாங்க, ஏன் அவங்க முன்னாடி வந்தாங்க, ஏன் அவங்க கிடையுமா, எல்லா அரசியலும் தெரியும் தோழர். அது இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. இங்க எங்க எதிராளி சீமான் தான். சீமானை தூக்கி போட்டு மிதிக்கணும், அப்படித்தான் எங்க அரசியல். சீமானை மிதிச்சு காலி பண்ணிட்டாலே இங்க பிரபாகரன் படத்தை தூக்கிட்டு வர்றவங்க ரொம்ப கம்மி. இதுக்கு முன்னாடியும் பெருசா யாரும் தூக்கிட்டு வரல. ஈழத்துக்கு உதவி செஞ்சதோட 91க்கு அப்புறம் அந்த அரசியல் இங்க ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவனும் பேசல. அங்க ஒண்ணு இங்கனுமா யாரோ 2-3 பெருசுங்க பேசிட்டு இருப்பாங்களே எப்படியே பெருசா யாரும் பேசுறது கிடையாது. இவன் தான் தூக்கிட்டு திருறான். சோ இவனை அடிச்சு மிதிச்சிட்டோம்னா சரியா போயிருந்தோட. இங்க அதுக்கான அரசியல் எனக்கே தெரியும். ஈழத்தமிழர்கள் எவ்வளவு, அதாவது மலையக தமிழர்களை எப்படி ஒடுக்குனாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாத போது அவங்க எப்படி அவங்கள காலி பண்ணாங்க, அதாவது குடியுரிமை எப்படி காலி பண்ணும்போது வேடிக்கை பார்த்தாங்க, அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னு நான் அவங்க பேர் என்ன, இலங்கையில மலையக தமிழர்களுடைய அரசியல் மாநாட்டுக்கே நான் சிறப்புரைக்காக போயிருக்கேன் தோழர். அங்க இருக்கிற அரசியல் எனக்கு தெரியும். இங்க அதுல பேச வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்கு எப்படி பிரபாகரனை கத்து கொடுத்தாங்க அந்த 80கள்ல அப்படின்ற அரசியல் தான் சொல்லிட்டு வேற ஒண்ணு. நன்றி தோழர், நன்றி. பேனி நீங்க கேளுங்க. 2 கேள்விதான் அக்கா, 2 பேர் கை தூக்கி இருக்காங்க, அதை முடிச்சிடலாம். பேனி. ஓகேண்ணா கேக்குதாண்ணா? கேக்குது. சொல்லுங்க. எங்க ஐடென்டிஃபை இல்லாத எங்களோட ஐடியாலஜியை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி எங்க கூட பேச வந்த அரசியல் ஆளுமை சுந்தரவல்லி தோழர் அக்காவுக்கும் அதுக்கு வாய்ப்பளித்த யூசுப் அண்ணனுக்கும் மிக்க நன்றி. அக்கா, எனக்கு கேள்வி என்னன்னா, சீமான்ங்கிறவர் ஒரு கருவிதான். நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்னன்னா, RSS அவர் ஆர்கனைசர்ல அண்ணன் சீமான பத்தின போட்டோ வந்தப்பே நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம சரியா களமாடி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நம்ம ரொம்ப லேட் ஆக்கிட்டோம். அது என்ன, அந்த தப்புனால நமக்கு எங்க அது கொண்டு வந்திருக்குன்னா, வெறும் 3-4% இருக்க ஒரு சங்கி ஐடியாலஜி இப்போ 7-8% வரையும் நகர்ந்திருக்கு. அவரை சீமான வெறும் கருவியா மட்டும் நம்ம புரிஞ்சுக்காம அவருக்கு பின்னாடி இருக்க அரசியல்ல
அதுக்கு ஆர்எஸ்எஸ் செய்யற அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்க, ரிவர்ஸ் சோசியல் இன்ஜினியரிங்கை நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை நான் எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு முக்குளத்தூர் ஓட்டை நம்பி எல்லாருக்கும் பதவி கொடுத்து ஒர்க் பண்ணாரு. அது வேலை செய்யல உடனே அடுத்து அப்படியே ஜம்ப் அடிச்சு தேவேந்திர குல வேளாளர்களை நோக்கி நவர்றாரு. அப்படிங்கும் போது இது ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கா அவரை வச்சு முயற்சி பண்றாங்க. அது ஒரு காம்பினேஷன்ல எங்கேயோ ஒரு ஃபயர் ஆகுமா அப்படிங்கறத அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் இதோட மட்டும் நிறுத்துறது இல்லாம நம்ம அரசியல், தமிழ்நாடு அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலப்பிரபுத்துவம், அதை நோக்கி அவர் நில பிரபுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 4-5 ஏக்கர் வச்சிருக்க ஒரு குறு நில விவசாயிகள், நிலப்பிரபுக்கள், அவங்கள நோக்கி அவர் வேலை செய்யறாரு. அதுதான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தெல்லாம் எதிர்க்கிறது, ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தெல்லாம் எதிர்க்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எதிராக நம்ம வேலை செய்யறதுல கொஞ்சம் சோர்ந்துட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை நம்ம டேக்கிள் பண்றதுக்கான அரசியல் எது அப்படிங்கிறத புரிதல் நமக்கு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாக்கா? அதுதான் என்னோட கேள்வி. உங்களுக்கு என்ன தங்க நல்ல புரிதலோட தான் இருக்கீங்க. அதனால என்ன, ஒரு ஆள் 2 சத்தத்தை எக்ஸ்ட்ரா போட்டோம்னாலே நமக்கு புரிதல் இல்லாமலாம் போகல. நம்ம பிள்ளைங்க, தம்பிங்க, என்னுடைய குழந்தைங்க எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க அரசியல்ல. அந்த நம்பிக்கையில தான் நாங்கெல்லாம் இன்னமும் ஓடிக்கிட்டு கிடக்குறோம். இதுல நீங்க ரொம்ப தெளிவா ஒண்ணு சொன்னீங்க. அது வந்து ஸ்வராஜ்யான்னு ஒரு பத்திரிகை, RSS உடைய ஸ்வராஜ்யான்னு பத்திரிகை 2016 சீமான குறித்து ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டு இருந்தாங்க. த ரைசிங் ஸ்டார் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல். அன்னைக்கே நான் கத்திட்டு இருக்கேன், நான் தனியா கத்திட்டு கிடந்தேன். அப்பயே எடுத்து போட்டு ஒரு வீடியோவை போட்டு, டே இவன் ஒரு துரோகி பையன்டா, இவன் RSS காரன் போட்டா எடுத்து போட்டிருக்கான் பாருடா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து போட்டு கத்திட்டு இருக்கேன். அதுல என்ன பிரச்சனைனா, இவன் ஒரு ஆளே இல்லைன்னு நம்ம ஆளுங்க நினைக்கிறதுதான். இவன் ஒரு ஆளே இல்ல மாப்பிள்ள, ஓங்கி அடிச்சோ ஓடிடுவான் மாப்பிள்ள அப்படின்னு தான் அவனை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இவன் ஒரு துரோகின்றத புரியல. நீங்க சண்டைக்கு நெத்திக்கு நேரம் மல்லுக்கட்டை நிக்கிறவனு எப்படி அடிக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நீங்க முதுகு பின்னாடி வந்து நிக்கிறவனு நீங்க எப்படி அடிக்கணும்னு என்ன முடிவு பண்ணுவீங்க? அதுதான் சீமான். நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னீங்க. சீமானுடைய இன்றைய அரசியல் எப்படி இருக்கு அப்படின்னா, முத்துராமலிங்கனார் எங்க தாத்தா, வாவு சிதம்பரனார் எங்க செய்யா, அப்புறம் இங்கிட்டு காமராஜர் எங்களுடைய பெரிய தாத்தா, கொள்ளு தாத்தா, இப்படியே பேசிட்டு போறோம். அப்ப இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன? பெரியாரு என் எதிரி, இந்த பக்கம் வந்தா அவர் எல்லாரையும் பேசுறான். இது ரொம்ப தெளிவா ஒரு போலரைசேஷன் நோக்கி போகுது. ஜாதி ரீதியான ஒரு ஒரு கட்டமைப்பை ஒரு ஒரு குழுவா சேர்க்கிற ஒரு அடையாளத்தை, ஒரு வேலையா இந்த ஆளு கையில எடுத்து செய்யறான். அதுக்காகத்தான் சாதி பெருமைகளை பேசுறான், குடிப்பெருமைன்னு சொல்றான். இப்ப நீங்க எல்லா தலைவர்களையும் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக, இங்க இருக்கிற சமூக நீதிக்காக போராடின காமராஜர்லாம் சமூக நீதியினுடைய தலைவருங்க. எல்லா தலைவர்கள்ட்டையும் முன்ன பின்ன கொஞ்சம் நம்ம முரண்படுற இடம் இருக்கும், அது காந்தியில இருந்து எல்லாருக்கும். ஆனா அவங்க செஞ்ச நல்ல காரியமும் அவங்க செய்த மக்களுக்கான பணியும் நம்ம குறைச்சு மதிப்பில்லை. அப்படி பார்க்கும்போது சமூக நீதி காவலர் ஐயா கர்ம வீரர் காமராஜர், இவன் போய் தாத்தாண்டுகிட்டு இருக்கான். இங்க போய் பார்த்தா கப்பலோட்டிய தமிழன், கப்பலோட்டிய தமிழனுக்கே காசு திரட்டி கொடுத்தது ஐயா பெரியாரும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள். அன்னைக்கு பக்கீர் முகமதுன்ற இஸ்லாமியர் தான் 2 லட்சம் ரூபாய கையில இருக்கிறத அப்படியே தூக்கி கொடுத்தாரு. இன்னொரு இஸ்லாமியர் தான் அங்க போய் நம்ம ஐயா சுபாஷ் சந்திர போஸ்க்கு அப்படியே தான் சொத்தை வித்து, நீங்க சிங்கப்பூரை கைப்பற்றிட்டீங்க, அந்த சிங்கப்பூர்ல ஒரு நல்லாட்சியை கொடுங்கன்னு காசு கொடுத்தாரு. ஒருவேளை அவர் சாகாம இருந்தா சிங்கப்பூர் நம்ம கையில தான் இருந்திருக்கும் இன்னைக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அப்ப சாதி ரீதியாக மக்களை திரட்டுகிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் பின்னாடிதான் எங்க தாத்தையும் பாட்டேன் வீர வணக்கம் கொடி வணக்கம் இந்த அயோக்கியத்தனம் எல்லாம். மதமா ஒரு பக்கம் திரட்டணும்னு தான் நாங்க மெய்யியல் கோட்பாட்டை மீட்டு உருவாக்கம் பண்றோம் அப்படின்ற அயோக்கியத்தனம் தான். அப்ப மொழிய வச்சு ஒரு திரட்டணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க தமிழர்கள் நீங்கெல்லாம் அப்படின்னு யூரின் டெஸ்ட் எடுக்கிற இந்த அயோக்கியத்தனம் எல்லாம். அப்ப அந்த ஆளு தெளிவா இருக்கான். என்னன்னா, ஒரு சாதியா கொஞ்சம் பேரை திரட்டுறது, கொஞ்சம் பேரை மதமா திரட்டுறது, கொஞ்சம் பேரை மொழியா திரட்டுவது அப்படின்றதுல தெளிவா இருக்கான். நம்ம மக்கள் அவனோட ஒரு பங்கு தெளிவாவே இருக்காங்க. அதனாலதான் ஒண்ணு இல்லைங்க, முத்துராமலிங்கனாருடைய சமாதிக்கு போறாரு, அங்க வெளியே போடா அப்படின்னு அங்க ஒரு குரூப் இது பண்ணுது. அது காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற முக்குளத்தூர் மக்களை இழிவா பேசுறான். இதுல என்ன பிரச்சனைன்னா, சாதியை ஒழிக்கணும்னா ஒருத்தனை கல்வி அறிவு உடையவனா, பொருளாதார தண்ணீரை உடையவனா, சமூக நீதிக்குள்ள அவனை கொண்டு வந்து, பொது வாழ்க்கைக்குள்ள அவனை கொண்டு வந்து, இதாண்டா உலகம், அறுவாலை தூக்கி கீழே போடுறான், இந்தடா படிடா, இந்தடா வேலை, இந்தடா வாழ்க்கை, இந்தடா உனக்கு ஒரு மரியாதை அப்படின்னு கொடுக்கும்போதுதான் ஒரு சமூகம் மாறும். அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா போராடம் பூரா அடி வருவான். இப்ப போராடம் பூரா இன்னைக்கு சாதியா மக்களை திரட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கையா இருந்த சீமானுக்கு சாதியாலேயே மிதி விழுகிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்ப இதுல என்ன அப்படின்னா, சீமான் ரொம்ப அழகா
பிராமணிக்கல் ஐடியாலஜி என்று சொல்லப்படுகிற பார்ப்பன சித்தாந்தத்தை ரொம்ப தெளிவா கையில வச்சுக்கிட்டு தான் ஒரு காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க தாத்தன் பாட்டீங்க ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்திதாச பண்டிதர், இங்க இருந்த ஆட்சி செஞ்ச நீதி கட்சியினுடைய தலைவர்கள், அது எங்க தாத்தா பெரியாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிங்காரவேலர், ஜீவானந்தம், ஐயா கர்மவீர காமராஜ் எல்லாருமே தெளிவான சமூக நீதி அரசியல் கோட்பாட்டை நமக்கு பாடமா நடத்திட்டு ஜீன்ல கடத்திட்டு போயிருக்காங்க. போராடு, ஜெயி, அரசியல் அதிகாரத்துக்கு எதிராக நின்று போராடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. சோ இந்த சாதியா திரட்டுவது, மதமா திரட்டுவது, இனமா திரட்டுவதெல்லாம் தமிழ்நாட்டுல செல்லாது தம்பி. ஏன்னா அதுக்குதான் ஏற்கனவே நான் உதாரணமா சொன்னேன். சாதியா திரட்டினவே இன்னைக்கு அப்பனும் மகனும் சண்டை போட்டு எடுத்துடுறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா மதமா திரட்டினவே அடையாளம் இல்லாம 40 அடிச்சு தூக்கி போடான்னு தூர போட்டு விட்டோம். தென்னிந்தியாவுக்கே தெக்க கிடக்குறாங்க, வடக்க கிடக்குறானுங்க. அப்போ நீங்க இங்க அந்த இது நடக்காது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா, இது பெரியார் மண்ணுன்னு மல்லா கடிச்சு படுக்க கூடாது. நாம இயங்கணும். பொதுத்தலங்கள்ல ஒரு குரூப் இயங்கணும், எழுத்து தளத்துல ஒரு குரூப் இயங்கணும், பொலிட்டிக்கலா ஒரு இப்ப நம்ம கிட்ட என்ன தெரியுங்களாங்க, பந்தாவா மேடை போட்டு, பந்தாவா சினிமாக்காரங்களை கூப்பிட்டு, பந்தாவா நம்மளை பத்தி புகழ்ந்து பேச வச்சு ஆஹான்னு கை தட்டிட்டு இருக்கோம். இது இல்ல அரசியல். பெரியார்லாம் அப்படி செஞ்சிடவே மாட்டாரு. அவர் போய் கீழே மக்களோட மண்ணுல உட்காந்து பேசிட்டு வரவரு. ஒரு 4 பேர் கிடைச்சாங்கன்னா 4 பேருக்கு பேச போனவர் பெரியாரு. அப்ப நாம தெருமுனை கூட்டங்களை கம்யூனிஸ்டுகள் எப்படி போட்டுட்டு இருக்கோமோ இப்பயும் அது மாதிரி தெருமுனை கூட்டங்களை எல்லா அரசியல் கட்சிகளும் இறக்கணும். ஒரு கட்சி ஒரு தெருவுக்கு ஒரு நாள் போட்டா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 2 மாசத்துல ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை நிகழ்த்த முடியாதா என்ன? சீமானுடைய சில்லற அரசியல் மட்டும் நமக்கு எதிரி கிடையாது. பாஜக RSS எப்படி நம் இனத்தை சேர்ந்தவர்களை நமக்கு எதிராக முதுகுல குத்துறதுக்கு எப்படி திரட்டுவான் என்கிற பின்னணி அரசியலையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதையெல்லாம் மக்கள்கிட்ட பரப்புரை பிரச்சாரமா திரும்ப 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 பேசும்போதுதான், திரும்ப திரும்ப பேசிதான் மாத்தணும் இந்த ஊரை. திரும்ப திரும்ப செயல் திட்டங்களை போட்டுதான் மாத்தணும். திரும்ப திரும்ப வேறு வேறு வடிவங்கள்ல நம்முடைய செயல் திட்டங்களை வடிவமைச்சுதான் இந்த தமிழ்நாட்டை மாத்திருக்கோம். சோ அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நாம இன்னைக்கு களத்துல இறங்கி நாம ஒருங்கிணைந்து ரொம்ப தெளிவா வேலை பார்த்தோம்னா, சீமான்ல ஒரு ஆள் கிடையாது. சீமானுங்க சித்தப்பைங்க வந்தாலும் பெரியப்பையன் வந்தாலும் அடிச்சு ஓட விட்டுறலாம். ஆக நம்ம ஒருங்கிணைந்து வேலை பார்க்கணும். இதுல என்ன ஆகி போயிருதுன்னா, நம்மள ஒரு ஆள் அடிச்சுக்கிட்டு இருப்பான், நம்ம சொந்தக்காரங்க பூரா பக்கத்துல நின்னு நல்லா அட்டிடா மாப்பிள்ள இந்த சுந்தரவல்லி அக்காக்கு விரிச்சுட்டாங்கடா மாப்பிள்ள அப்படின்னு நம்ம ஆளுக சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. சோ இனி யார் அடி வாங்கினாலும் அது என் அண்ணன் தம்பி, என் பிள்ளைங்க, என் பங்காளிங்க, என் மாமச்சினைங்க அப்படின்ற ஒரு ஃபீல். இது எல்லாமே நான் சொல்றது சாதியை வச்சு இல்ல, என் ஊராளுங்க, என் நாட்டுக்காரன், என் மாநிலத்துக்காரன், என் மொழிக்காரன், என் பங்காளி அங்காளி, இந்த உணர்வோடு நம்ம களத்துல இறங்கி புதிய செயல் திட்டங்களை கொண்டு வரணும். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன், பாஜக எப்படி ஆளுன்னு சொல்றேன். இதுல கோயம்புத்தூர்ல ஒரு அமைப்பு நோட்டீஸ் 1 கோடி நோட்டீஸ மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர்ல. அந்த அமைப்பு தெய்வீக தமிழ்ச்சங்கம்ன்ற அமைப்பு. என்ன பேரு? தெய்வீக தமிழ்ச்சங்கம். தமிழ்ச்சங்கத்துக்கு எதுக்குடா தெய்வீகம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை உடைக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறதுக்கும் வந்தவங்கன்னா அப்படி இப்படின்னு 1 கோடி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்புறம் போய் யாரா அந்த தெய்வீக தமிழ்ச்சங்கம் சட்டையை பிடிச்சு ஆட்டினாதான் தெரியுது சங்கி பயிலுங்கன்னு. உங்களுக்கு புரியுதா? ஒரு கேடு கட்டவன், ஒரு நாட்டை அழிக்க நினைக்கிறவன், ஒரு நாட்டை பிரிக்க நினைக்கிறவன், சமூக நீதி இல்லாம எல்லாரும் எனக்கு அடிமை, பார்ப்பனர்கள் தான் அதிகாரத்துல இருக்கணும்னு நினைக்கிறவனை இவ்வளவு யோசிக்கும் போது, ஒரு நாட்டை திருத்தணும், ஒரு நாட்டை உயர்த்தணும், ஒரு மக்களை ஒருங்கிணைக்க நினைக்கிற நாம ஒரு படி வேலையில போய் வேலை செய்யணும். அதை செய்வோம் தோழர்களே. கேள்வி அதான்க்கா. அவனுக்கு முன்னாடி இருக்க RSS இயக்கம் அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முயற்சி பண்ணுது, சோசியல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். அதுக்கு முகமா தான் அண்ணன் செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். நன்றிக்கா. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அனிதா தோழர் நீங்க கேட்டுருங்க. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா இருந்தது உங்க ஸ்பீச். எனக்கு யூடியூப்ல உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் நேர்ல பேசுவேன்னு இது பண்ணல எனக்கு. அதனால ஒரு குட்டி கேள்வி உங்கள்கிட்ட ஒரு உரையாடல் பண்றதுக்காகவே வந்திருக்கேன். ஆக்சுவலா சின்னதா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ சீமான் அவங்களுக்கு ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணணும்ன்றது ஒரு இன்டென்ஷனே கிடையாதுன்றதுதான் ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு இடத்துல எதிரா போட்டியே போடல, டிஎம்கேக்கு ஆப்போசிஷனா ஒரு போட்டியே இல்லாத ஒரு இடத்துல
பெரியார போய் அங்க பேசினா ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்றதா தெரியும். தெரிஞ்சே அங்க போய் பேசி, அங்க ஒரு போட்டி அந்த அம்மா வந்து வயித்தெரிச்சலா பேசுது. நான் போய் எல்லாருக்கும் டிஎம்கேல இருக்கிறவங்கள கூட போய் நான் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஆனா யாருமே எனக்கு அ அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது, புலம்புது. பட் அப்போ அவங்களுக்கு தெரியுது, நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த ஆள் வந்து அ அத வந்து பெரியாரே ஈரோட்லயே வந்து பெரியார பேசி இது பண்ணாரு. அதே மாரி தான் முன்னாடியும். அருந்ததியரோட இத வந்து அங்கேயும் போய் ஈரோட்ல தான் நெனைக்கிறேன். அப்பவும் எலக்ஷன் டைம்ல அத சொல்லி, அங்க இருக்கிற வேட்பாளர டெபாசிட் வாங்க கூட விடாம பண்ணாரு. ஸோ இன்டென்ஷனலாவே நான் வின் பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து செயல்பட்டுட்டு இருக்காரு. அதுவும் இன்னொன்னு வேற சொல்வார்ல, சசிகலாவும், சித்தப்பாவும் போய் சேர்ந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ அவர் ஏடிஎம்கேக்கு வேல பார்க்குறாரு. இப்ப விஜயகாந்தோட பையன் வந்து வின் பண்ண விட்டுருந்தா நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துமே ரொம்ப கிளியரா தெரியுது. லைக் அவருக்கு வின்னிங் இன்டென்ஷனே இல்ல. உள்ளுக்குள்ளேயே அவரு கொஞ்சம் பாப்புலரா வந்தா அவங்கள வந்து தொரத்தி விட்டுடுறாரு. அப்படிலாம் ரொம்ப வெளிப்படையாவே தெரியிற போது கூட எப்படி அவங்கள நம்பி இந்த தம்பிங்கள் வந்து போறாங்க. ஏன்னா, அ அவங்க போய் உழைக்கிறாங்க. ஆனா வந்து இவரு இந்த மாரி பேசி அத வந்து ஒ டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுடுறாரு. எப்படி இவங்க போய் சேர்றாங்க? இல்ல கண்டிப்பா வின் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சே இது பண்றானுங்க. அப்புறம் அது வந்து ஏமாளித்தனமா? இல்லன்னா அவரோட அ அஜெண்டாக்கு லைக் அந்த ஆர்எஸ்எஸோட அஜெண்டாக்கு இவங்களும் அந்த விஷமா தான் இது பண்றாங்களா? அப்படின்றது உங்க பார்வையில சொல்ல முடியும். ஓகேடா ஓகேடாப்பா. என்னன்னா ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. அண்ணனுக்கெல்லாம் வந்து கட்சியை கட்டமைக்கணும், கட்சியை இறுக்கமா ஒரு பெரிய அமைப்பா உருவாக்கணும், அதுக்கு ஒரு வழிகாட்டுதலான கொள்கை திட்டங்களை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு சித்தாந்த தெளிவை கொண்டு வரணும், அதுக்கு ஒரு இலக்கை வைக்கணும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும்ன்ற எந்த ஐடியாவும் நம்ம அண்ணாத்தைக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அண்ணனுக்கு வயிறு பசிக்கும், சோறு மட்டும்தான் இலக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா ஜெயிக்கிறத பத்தி கவலையே பட மாட்டாரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. 14 வருஷமா பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பான் ஒருத்தன். அப்ப என்ன அர்த்தம்னா களத்துல உண்மையா இல்லை, உண்மையா இருக்கா இல்லாத ஒருத்தர மக்கள் தேர்வு செய்ய மாட்டாங்க. இதுல என்ன ஒரு பெரிய கூத்துன்னா, இவர் நிக்க வைக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாவங்க, பரிதாபத்திற்குரியவர்கள். எப்படின்னா இவர் போட்டு ஒரு பக்கம் அடி அடின்னு அடிச்சு போட்டு போயிருவாரு. இந்த பிள்ளைய போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போறப்ப சிக்கி சீரழிதுங்க. இந்த ஈரோடு இடைத்தேர்தல் தான் பாப்பா சொன்ன மாதிரி, இதுக்கு முந்தின இடைத்தேர்தல்ல தான் அவர் மாட்டுறது. அப்புறம் வந்து அருந்ததியர் பகுதியில போய் போய் முறத்தாலே அடி வாங்கிட்டு போனாரு. இந்த முறை அருந்ததியினர் ஏரியாவுக்கு போகும்போதும் அங்க இருக்கிற தங்கச்சிங்க பூரா அடிச்சு அனுப்பி விட்டாங்க அந்த ஆளை. அந்த குரூப்பே ஓட விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் போறாங்க, அங்க சிங்கிளா ஒரு பொண்ணு, அவங்க வந்து டிஎம்கேல ஒரு பொறுப்புல, குட்டி பொறுப்புல இருக்கிற ஒரு பொண்ணு தனியா போய் நின்னுகிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்தாங்க. நாங்க பெரியார பேசிட்டு எங்கிட்டே ஓட்டு கேட்டு வரீங்கன்னு. ஒரு ஏடிஎம்கே அண்ணன், அவர் கடையில வந்து ஒரு பழம் வித்துட்டு இருந்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல. அவர்கிட்ட கேட்கும்போது, தங்கச்சி நாங்கெல்லாம் போட மாட்டோம்ப்பா உங்களுக்கு, கிளம்பிப்பான்ட்டாரு. சோ போராடம் பூரா இப்படிதான் ஆகி போச்சு. கேண்டிடேட்ஸா நிக்கிறவங்க தான் பாவமா பரிதாபத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க அங்க. நீங்க எனக்கு இங்க இருக்கிற தம்பிகள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி உள்ள போனாங்க, அதனால அந்த கட்சியில இருக்காங்கன்னு கூட நானே பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு அரசியல் மாற்றம், ஒரு பெரிய மாறுதலை விரும்பி தனக்கான ஒரு அரசியல் இதுன்னு நம்பி உள்ள போறாங்கன்னா, அத கடைசி வரைக்கும் நம்புறவன் எப்படி அறிவாளியா இருப்பான், அறிவு இருக்கிறவனா இருப்பான். நீ ஒரு மாற்றத்தை நினைச்சு உள்ள போற, ஆனா அந்த மாற்றத்திற்கான எந்த கூறுகளும் அங்க தெரியல, அதற்கான எந்த அடிப்படை எதுவுமே அடிப்படை கட்டமைப்பு அந்த அந்த கட்சியில இல்ல. நீ எப்படி தொடர்ற? அப்புறம் எப்படி தொடர முடியும்? ஒரு வேட்கையோடு ஒரு மாற்று சித்தாந்தத்தை நான் வளர்த்தெடுக்கணும்னு போறவனுக்கு ஒரு அங்க எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நீ சமணம் போட்டு உட்காந்தீங்கன்னா என்ன அரசியல்? அதனால அங்க உள்ள உட்காந்து சமணம் போட்டுட்டு இருக்கிறவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கிறதுல கடுப்பா இருக்கு. ஏன்னா அவன் பூரா வசூல் வேட்டையில உட்கார்ந்துருக்கான்னு அர்த்தம். சோ அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் பாவம் பரிதாபத்துக்குரியவர்கள், கேண்டிடேட்ஸா நிப்பாட்டுறவங்களாம். அங்க உட்கார்ந்து வசூல் வேட்டை நடத்துகிறவர்களை தவிர எனக்கு தெரிந்து அந்த கட்சிக்குள்ள ஒரு வேலையும் நடக்கல. வசூல் வேட்டையை தவிர, திரள் நிதி திரட்டுறதை தவிர ஒண்ணும் நடக்கல. பொம்பளை பிள்ளைங்க பாவம் அந்த கட்சியில அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கிறோம். டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி, பி ஹாப்பி. யாருக்குடா சொல்றாருன்னு பார்த்தா அந்த பையன் யாரு, என்னமோ ஒரு கார்த்திக்னு இருக்கான் பாருங்க, இடும்போன கார்த்திகா,
அந்த பையன் லவ் பண்ணி ஒரு பிள்ளை ஏமாத்திருக்கான். அதுக்கு டேக் இட் ஈஸி பாலிசின்னு இருக்காரு அண்ணாத்த. தங்கச்சியை பூரா உட்காந்துட்டு இருக்காங்க, உனக்கு அடிச்சா போய் சவத்துல தேயின்றான். இப்படி ஒரு தங்கமான அண்ணாத்த எல்லாம் பார்க்கவே முடியாதுங்க தமிழ்நாட்டுல. இப்படி ஒரு வழிகாட்டுறவரெல்லாம் தேடுனா கூட கண்ணுக்கு கிடைக்காது. அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாப்பா, நீ என்ன கத்துனாலும் நிறைய ஏன் ஊழையிடுன்னு எங்களுக்கு தெரியும், ஓரமா போய் உட்காரு அப்படின்னு கூப்பிட உட்கார வச்சிருக்காங்க. அதனால நமக்கு கவலையே பட வேண்டியதில்லை, இதெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பில்லை. ஆனா என்ன, நாம வலிமையா இருந்துட்டோம்னா நொட்டாங்கையில ஒரே அடியில எதிரி ஓட விட்டுறலாம். அந்த வலிமையை ஒரு எதிரியை எதிர்த்து இல்ல, நம்ம சுத்தி எதிரி இருக்கான், சித்தாந்த எதிரிகள் நிறைய இருக்கான், நமக்கு துரோகிகள் நிறைய இருக்கிறான். நம்ம ஊரை கொஞ்சம் கொஞ்சமா கரையா மாதிரி அரிக்கிறதுக்கு சாதி பேரை பின்னாடி போடணும். இதே சங்கிப்பைய சீமான்னு சொல்லி இங்க ஆம்பளை கும்பல அத்தனையும் சாதி பேரை போட்டுக்கிட்டு போறவங்க வர எல்லாத்தையும் கெட்ட வார்த்தையை திட்டிட்டு ஒரு கும்பல் உட்கார்ந்துருக்கு. இது ஒரு யோசிக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குகிற அரைவை கட்டுத்தனம். நீங்க யோசிங்க, ஒரு சமூகம் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது கேள்வி கேட்கும், பதில் சொல்லும், உரையாடும். அதுக்கான எந்த வாய்ப்பும் ஒரு இடமும் இல்லாம ஒரு ஒரு தம்பி தங்கச்சிகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு அது அரசியல் பண்றான்னா ஒண்ணும் இல்ல, சோத்துக்காகத்தான் இவன் அந்த பொழப்பு பொழைக்கிறான். அதுங்களும் தன்னுடைய வசதி வாய்ப்புக்காக அந்த பொழப்பு பொழைக்குதுங்க. இதுங்களை அரசியல் நம்பிக்கிட்டு நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். நமக்கு இருக்கிற ஒரே கவலை இந்த சாதி மதம் ஈனம் அப்படின்னு பேசி இளவழுத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு நம்ம பாக்குறோம். அதனால தூக்கி போட்டு மிதிக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. இது அவ்வளவு பெரிய உள்ள இருக்கிற இந்த ஆகச்சிறந்த போராளிகள் குழுக்குள்ள ஒரு மண்ணும் கிடையாது, ஊரா பயிலும் ஏமாத்துற பயிலும். ரொம்ப தேங்க்ஸ் தோழர், ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்ஸ். மகிழ்ச்சிடா பாப்பா, மகிழ்ச்சிடா பாப்பா. ரொம்ப நன்றி அக்கா. நிறைய பேர் டைரக்டா உங்களோட பேசி கேள்வி கேட்டது. இறுதியா ஒரே ஒரு ராஜேஷ் தோழர் கை தூக்கி இருக்கிறாரு. அவரோட கேள்வியோட நம்ம இது வரைக்கும் 2.5 மணி நேரம் உங்களோட டைம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அந்த அவருடைய கேள்வியை மட்டும் கேட்டுட்டோம்னா ரொம்ப திருப்தியாயிரும். இல்லைன்னா அவரு வந்து ஐயோ எனக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ராஜேஷ் தோழர் உங்க கேள்வியை கேட்டு. வணக்கம்க்கா, எப்பயும் போல சரவடியா இருந்துச்சு உங்களோட பேச்சு. ஆக்சுவலா ஒரு கேள்வி கேட்க வந்து அது கண்மணி ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. அது நான் அதுலயே ஒரு துணை கேள்வியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்க்கா. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மே 17 இயக்கத்தோட அந்த ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பேசுறப்ப என்ன பண்ணாருன்னா, நாங்க எல்லாமே சேர்ந்துதான் வந்து சீமானை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு சமூகத்துல வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை பார்க்க முடியுது. இப்ப மேற்கு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த RSS இயக்கங்கள் வந்து இந்த மாதிரி கும்மிங்கிற ஒரு புதிய கலாச்சாரத்தை கொண்டு வந்து ஒரு சாதிய ரீதியா கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த அக்னி சட்டிங்கிற ஒரு கதைகளை வந்து ஒரு 5 வருஷமா கேட்க முடியுது. தென் மாவட்டங்கள்லயும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த முத்துராமலிங்க தேவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு இந்த சமூக மக்களை திருப்புறதுக்கான ஒரு வேலையும் RSS இயக்கங்கள் வந்து சாதி சங்கங்களுக்குள்ள புந்து ஏகப்பட்ட வேலையை இந்த கடைசி 10 வருஷத்துல பண்ணிருக்கு. இப்ப எனக்கு என்ன இதுல வந்து சந்தேகம் அப்படின்னா, இப்ப திருமுருகன் காந்தி அவங்க தாப்பேதிக திவிக இவங்க போன்ற தோழர்கள்லாம் வந்து பெரியார பெருசா முன்னிறுத்தாம கடைசி 10 வருஷமா பிரபாரனை தூக்கி பிடிச்சனாலதான் வந்து இவ்வளவு பெரிய பின்னடைவை வந்து நம்ம சமூக ரீதியா சந்திச்சிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு கோபம் இருக்கு எனக்கு வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அது எப்பவுமே திமுக மேல மட்டும் வந்து நைஸா போட்டு நீங்க தான் ஆட்சியில்றீங்களே ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு சமூக ரீதியா ஒரு பிரச்சனை வந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து திமுக மட்டும் கை காமிச்சிட்டு வந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப இயக்கங்களா இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு நாள் பிரபாரனை மட்டுமே தூக்கி பிடிச்சிட்டு பெரியார் இயக்கங்கள் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரபாரனை மட்டும் முன்னிலைப்படுத்திட்டு பெரியார் சிந்தனைகளையோ இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தெருமுனை கூட்டங்கள் நடக்கும். இப்ப நீங்க கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, அந்த ஏதோ தெய்வத்தமிழ்ங்கிற பேர்ல வந்து 1 கோடி நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க சைட்ல இருக்கிற இயக்கங்கள் வந்து இவ்வளவு தீவிரமா வேலை செய்யுது. ஆனா இந்த சைடு இருக்கிற இயக்கங்கள் பெரியார பெண்ணுக்கு தள்ளி பிரபாரனை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இது இன்னுமே ஆபத்தா போய் முடியுமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவும் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரிங்க தம்பி. ஏன்னா மே 17 வந்து தமிழ் தேசியம் பேசுவாங்க. அவங்க ஒரு இடதுசாரி தமிழ் தேசியவாதி. அவங்க வந்து ஈழ விடுதலை குறித்து அந்த இன அழிப்புக்கு பிறகு அதுல கோவப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒண்ணு. அவங்க பிரபாகரனை தூக்கி பிடிக்கிறாங்க. மற்றபடி தந்தை பெரியார் திராவிட கழகமோ திராவிடர் விடுதலை கழகமோ வேற பிரபாகரனை உயர்த்தி பிடிப்பது மட்டுமே தங்களுடைய கொள்கை அப்படின்னு இல்ல. அவங்க நிறைய இயக்கங்களை பண்றாங்க. இப்ப என்னன்னா நமக்கெல்லாம் ஊடக வெளிச்சம், கம்யூனிஸ்ட் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ரோட்ல தான் நிக்கிறாங்க, ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற திராவிடர் இயக்கங்களும் ரோட்ல நின்று போராட்டங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஊடகங்கள் அதை காட்டுறதுக்கு பெருசா வந்து முதலாளிகள் நம்மளை அடையாளப்படுத்த அஞ்சுறாங்க, இவங்களை வளர்த்து விட்டக்கூடாது அப்படின்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அதனால நமக்கு இது தெரியாமலே போகுது. நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம சீமான ஒரு பக்கம் அடிக்கணும்.
சீமானுடைய அரசியல் ஒரு கேடுகட்ட அரசியல். அதுக்கு ஈக்குவலா இல்ல அதை விட ஒரு மடங்கு கூடையாவே அவர் எஜமானன்னு அடிக்கணும். அந்த எஜமான் யாருன்னா RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல். நீங்க சொல்ற மாதிரி இங்கே சமூக வலைத்தளங்களை பல உதிரிகள் இருக்கிறாங்க. அவங்க பெரியாரிஸ்ட்ன்ற பேர்லயும் இருப்பாங்க, அம்பேத்கரிஸ்ட் பேருன்ற இருப்பாங்க, கம்யூனிஸ்ட்ன்ற பேர்லயும் இருப்பாங்க. இந்த உதிரி சங்கிகளுடைய வேலை இங்கே அரசியல்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற உரையாடலை நிகழ்த்துவது. அவன் களத்துக்கு இறங்க மாட்டான், களத்துல போய் சண்டை போட மாட்டான், களத்துல போய் கேஸ் வாங்க மாட்டான். நாங்கெல்லாம் போய் கேஸ் வாங்கிட்டு போய் அசிங்கப்பட்டு ரோட்லயே நின்றுட்டு கிடப்போம், கோர்ட்லயே கிடப்போம். போன வருஷம்லாம் எனக்கு கோர்ட்லயே பாதி நாள் போயிடுச்சு. அவ்வளவு கேஸ போய் நாங்க போட்டோம். நாங்கெல்லாம் இத்தனை கேஸ் வாங்கினோம்னு ஒரு நாள் வெளியே சொன்னதே கிடையாது. நம்ம கேஸ் வாங்கினது கூட வெளியே தெரியாது. நம்மளை அசிங்கப்படுத்திட்டு ஒரு கூட்டம் அரசியல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துருக்கும். இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, ரொம்ப தெளிவா பிளானிங்கா இந்த உதிரி கூட்டங்கள் எல்லாம் திசை திருப்புகிற வேலையை பாக்குறாங்க. இதுலயும் குறிப்பா இங்க தலித் ஆக்டிவிஸ்ட்ன்ற பேர்ல சில குரூப் இருக்காங்க. அதுல நிறைய பேரு சமூக ரீதியா சமூகத்தை திருத்தணும்ன்ற நோக்கத்தோடு சமூகத்துல முரண்பாடுகள் வரும்போது அதை கேள்வியாவோ அல்லது சண்டையாகவோ அல்லது ஒரு ஒரு குறைந்தபட்சமான ஒரு கோரிக்கையாகவோ ஏதோ ஒண்ணு ஃபைட் பண்றாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். ஒரு அதிகாரத்தை ஏத்து ஆட்சியில் இருக்கிற திமுக ஏத்து கேள்வி கேளுங்க, அதுல தப்பே கிடையாது. முதலமைச்சர் மனோரமா பத்திரிகையினுடைய ஆண்டு விழால பேசும்போது சொன்னார், இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க தான் எங்க கூட சண்டை போடுவாங்க. கேரளா மனோரமா ஆண்டு விழால கம்யூனிஸ்ட்காரங்க எங்க கூட சண்டை போடுவாங்க, எங்க கூட எங்களை எடுத்து நிறைய களத்துல நின்று போராட்டம் நடத்துவாங்க. ஏதாவது பிரச்சனை நம்ம தப்பா ஒரு கால் வைக்கிறோம்னா உடனே ஒரு அறிக்கை எடுத்துட்டு கையில கொடுத்துருவாங்க. அப்ப நாங்க அதை சரி செஞ்சுக்குவோம். நாங்க எப்பயுமே அதை இழிவா நினைச்சது கிடையாது. என்ன நீங்க எங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு நாங்க நினைச்சது இல்லைன்னு CM ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சு இருக்கு, நீங்க போய் பாருங்க. அப்ப இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எனக்கு இத்தனை முதலமைச்சர்கள் நேரடியா நான் பாக்குற அனுபவம் எனக்கு பெருசா இல்ல. நம்ம லாங் சாட்ல பேப்பர் படிச்சோம், இப்ப நெருக்கமா பார்க்க முடியுது. எனக்கு தெரிந்து கேட்கக்கூடிய செவிகளை உடைய ஒரு முதலமைச்சர். ஏன் கேட்கக்கூடிய செவிகள்? அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு செவிகள் கேட்காது. அது எல்லாமே ஒரே பார்வையா மேல் நோக்கியே இருக்கும். ஆனா இங்க ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்கக்கூடிய செவிகள் இருக்கு, அவர் கேட்கிறாரு. சோ நம்ம போராட்டம் நடத்துறவங்க அவங்ககிட்ட சொன்னா அவர் புரிஞ்சுக்கிறாரு, அதை சரி செஞ்சுக்கிறாரு, அது வராம தடுக்கிறாரு, ஏதோ ஒரு வழியில அதை சரி பண்ண பாக்குறாரு. ஆனா இங்க ஒரு உதிரை கூட்டம் உட்கார்ந்துகிட்டு திட்டமிட்டு அப்படியே பாஜக இங்க இருக்கிற சனாதனம், அவர்களுடைய ஆழமான அரசியல், அவருடைய உள்ளடி அரசியல், அதையெல்லாம் பேசுறதுக்கு பதிலா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் பிரச்சாரமா சொல்றதுக்கு பதிலா அப்படியே திசை திருப்பி திராவிட அரசியல், திராவிட மாடல் சரியில்லை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டுறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க சண்டை போடலாம், நம்ம அரசாங்கம், நீங்க சண்டை போடுங்க, கேள்வி கேளுங்க, சுட்டி காட்டுங்க, தட்டி கேளுங்க, அதுல தப்பே கிடையாது. ஆனா நீங்க அவதூறு பரப்புறீங்க. இங்க உதிரிகளா இருக்கிற ஆக்டிவிஸ்ட்ன்ற போர்வையில இருக்கிற சில கும்பல் இன்னைக்கு பயங்கரமா இன்னைக்கு கூட நான் ஒரு பொண்ணு எழுதுனாங்க, அவ பேரை சொல்ல விரும்பல, நீங்க வாய்ப்பு இருந்தவங்க போய் பாட்டீங்க, ஏன்னா முன்னாடி வந்துடும், கொஞ்சம் மத்தியானம் தான் போட்டேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா பயங்கரமா பேசியிருந்தாங்க. ஒண்ணு அப்ப நான் புடிச்சுக்கிட்டேன், டெல்லியில ஷீலா தீக்ஷித் ஆட்சி எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு. நான் ஷீலா தீக்ஷித்தோடையே டெல்லி தமிழ் சங்கத்துல ஒரே மேடையில உட்காந்து பேசிட்டு வந்த ஆளு. இப்போ இங்க என்ன பிரச்சனைன்னா, நான் எதையுமே வெளியே போடாதனால நான் பாட்டுக்கு யூடியூப்ல கத்திக்கிட்டு இருக்கேன்னு இந்த கும்பல் நம்பிக்கிட்டு இருக்கு. நான் இதே தமிழ்ச்சங்கத்துல டெல்லியில ஷீலா தீக்ஷித்தோட உட்காந்து பேசின புகைப்படங்கள் டெல்லி இதுல இருக்கு. அதனால நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா அங்க பேசின அறிக்கை என்ன தெரியுங்களா? டெல்லியில அப்போலாம் மிகப்பெரிய அளவுக்கு பாலியல் ரீதியான வல்லுறவுகள் அதிகமாயிட்டு இருந்த காலகட்டம். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க வராதீங்க பெண்களே, டெல்லிக்கு வராதீர்கள், இங்க சட்டமும் ஒழுங்கும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை நாங்க இல்லை, சட்ட ஒழுங்கு எங்கள் கையில் இல்லைன்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. அதான் அவங்க கொடுத்த கடைசி அறிக்கை. அதுக்கப்புறம் அவங்க தோத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வரவே முடியல. அப்ப இத சொல்லிட்டு நான் சொன்னேன், இன்னும் பேசுறதுக்கு நிறைய இருக்குங்க. நீங்க பாபர் மசூதி இஷ்யூவே காங்கிரஸ் தோத்து போய் முடிவெடுக்க திராணியற்று விட்டுட்டு போன ஒரு இடம். அதை குறித்து நம்ம பேசலாமா? ஏன் நம்ம அமைதியா போறோம் அப்படின்னா, காங்கிரஸ் நாங்க அடிக்கிறது, நீங்க எங்களை அடிக்கிறது, கொள்கை விரோதம் இருக்கத்தாங்க செய்யறதுனாலதாங்க தனித்தனி கட்சியா இருக்கும். அடிக்கிறது எங்க நோக்கம் கிடையாது. இன்னைக்கு எதிரி பலமா இருக்கான். இந்த எதிரி பலமா இருக்கும்போது நம்ம ஒருத்தனை அடிச்சு சாடணும், இந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும்ன்றதான் இவங்களுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஆளுகளே அப்படியே தன்னை பெருசா வச்சுக்கிட்டு திராவிட இயக்கத்துக்கு மேல திரும்ப திரும்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன கேட்கணுமோ, என்ன தெளிவுபடுத்தணுமோ, என்ன விஷயமோ அதை கேளுங்க, போராட்டம் நடத்துங்க, அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம், நான் வரேன்றேன்.
ஆனா அதை விட்டுட்டு அவதூறா பண்ணிக்கிட்டு இதை பூரா இது பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு புறம் போய் யாரோ ஒருத்தருக்கு போய் முழுசா எழுதி 1.5 பக்கத்துக்கு எழுதி விட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு குரூப் இருக்கு, திசை திருப்பதுக்கான குரூப். அப்ப நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம கூட இருந்துகிட்டே திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். ஒரு கூட்டம் நமக்கு எதிராக நின்றுகிட்டு நம்முடைய அரசியலை மடைமாற்றம் பண்ணி திசை திருப்புறாங்க. அப்ப இதெல்லாம் ஒருங்க பார்த்துதான் நம்ம நம்மளுடைய செயல் திட்டங்களை வடிவமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாஜக, ஒரு பக்கம் பாஜகவினுடைய அப்படி சின்ன சின்ன லெட்டர் பேடு அமைப்புகளை வச்சுக்கிட்டு அவன் உள்ள வர்றான். சுரேஷ்னு ஒருத்தர் சொல்றான் 35,000 சாக்காக்களை ஒரே வருடத்துல நீலகிரி மாவட்டத்தில் நடத்தியிருக்கோன்றான். இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப எதிரிகளை கண்காணிப்பதுல, எதிரிகளுக்கு எதிரான செயல் திட்டங்களை வகுப்பதுல அது நம்ம தீவிரமா இறங்கி செய்யணும். திமுக மேல பழி போடுறான்னா அவன் ஒரு அஜெண்டாவோட இயங்குறான்னு அர்த்தம். அல்லது திமுக கூட்டணி மேல ஒரு பழிய போடுறான், திரும்ப ஏன் கேட்க மாட்டாரு, கம்யூனிஸ்டுகள் என்ன பண்றாங்க, கம்யூனிஸ்டுகள் இப்படி கேட்கறான்னா அவன் ஒரு அஜெண்டால இருக்கான், இந்த கூட்டணியை உடைக்கணும்னு. நாம அந்த அஜெண்டாவை தூக்கி ஓட விட்டுட்டு வரலாற பேசணும். நம்ம நிறைய படிக்கணும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் கூட தூங்க முடியல, அப்படி படிக்க வேண்டியதுக்கு படிச்சு எடுத்தோம்னா பள்ளிக்கூடத்துல கூட நான் படிச்சது இல்லைங்க. நான் அந்த படிப்பெல்லாம் படிச்சிருந்தா நான் கலெக்டர் ஆயிப்பேன் நேரா. நான் பாடு விடிய விடிய படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா எதிரிகள் நமக்கு கருத்தையெல்லாம் அடிச்சு துரத்தணும் அப்படின்னா நாம வலிவா இருந்தா அவன் பயப்படுவான். அந்த வேலையை நம்ம பார்ப்போம். கருத்தியெல்லாம் அடிச்சு வரட்டும். இயக்கமா களத்துல ஒருங்கிணைப்போம். நமக்குள்ள 1000 முரண்பாடுகள் இருக்கட்டும். நம்ம பொதுவெளியில போட்டு அடிச்சுக்க வேண்டாம். நாம ஓரமா நின்று உள்ளடி வேலை கூட நீங்க இன்பாக்ஸ்ல கூட சண்டை போட்டு போங்க. ஆனா பொது இடத்துல இந்த கூட்டணி அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு அரசியல். இன்னைக்கு சூழல் அப்படி இல்லை. சரி, இந்த கூட்டணி வேணான்னா அடுத்து யாரு இப்படி காப்பாத்திடுவா? எடப்பாடியாரா இல்ல விஜயா? அந்த ஆளே போய் கொடநாட்டுல போய் கையை கட்டி நின்றுகிட்டு இருந்தாலும் ஒரு படத்தை ஓட்டுறதுக்கு அந்த ஆள் நம்ம இப்படி இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. சோ தெளிவா இருப்போம் தோழர்களே. நம்ம அரசியல் என்ன தளம்ன்றதை புரிஞ்சுக்குவோம் தோழர்களே. இங்க இருக்கிற புரிதல்களை ஒருங்கிணைச்சு அதை அரசியல் திட்டமிடலாம் மாத்தி ஒருங்கிணைஞ்சு எழுதுறவன் எழுது, கவிதை எழுதுறவன் எழுது, அரசியல் பேசுறவன் பேசுனா ஒரு மணி நேரம் நீங்க சமூக வலைத்தளங்களுக்குள்ள பதில் சொல்லுங்க. பதில் சொல்லலையா நீ கதற விடு சங்கிகளை. சங்கிகளுக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்துட்டு போ, ஒரு புதுசா உன தூக்கி போட்டு போ. அந்த வேலைகளை பாருங்க. களத்துல நாங்க நின்று தெருமுனை கூட்டங்களை நடத்தி மக்களை சந்திச்சு ரோட்ல ஏறி பஸ்ல ஏறி எல்லாம் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம். அந்த வேலையை நாங்க பாக்குறோம். சோ எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் தோழர்களே. சேர்ந்து நின்று அடிச்சா மட்டும்தான் எதிரி பயந்து ஓடுவான். நம்முடைய ஒற்றுமை தான் இங்க வலிமையே. அதுதான் இத்தனை பேர் கண்ணை உறுத்துறதே. இந்தியா கூட்டணி இந்தியா முழுசும் அடிச்சுட்டு கிடக்கும் போது தமிழ்நாட்டுலதான் 1000 முரண்பாடுகள் இருந்தாலும், போராட்டங்கள் நடந்தாலும், சண்டை போட்டாலும், ஈரோடு எலெக்ஷன் நாங்கெல்லாம் ஆதரவுப்பா உள்ள என்னையா அப்படின்னு எல்லா கட்சியும் ஒண்ணா நிக்கிறோம். இந்த ஒற்றுமை தான் அவங்களை குழப்புது. அதனாலதான் விஜய் கூட்டணியை பத்தி பேசுறாரு. அதனாலதான் சீமான் கூட்டணி பேசுறான். அதனாலதான் அண்ணாமலை கூட்டணி பேசுறாரு. அதனாலதான் மேல இருக்கிற அமைச்சர்கள் எல்லாம் கூட்டணி பேசுறான். இப்ப கூட்டணி வலுவா இருக்கு. நம்ம கைய புடிச்சு நிக்கிறோம். அது ஒண்ணும் நம்ம கட்சியை வளர்த்துக்காக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டை வளப்படுத்தணும், தமிழ்நாடு உரிமைகளை காப்பாற்றணும். நமக்கு வேற ஆளும் இல்ல, வேற சூழலும் இங்க காப்பாற்றிக்கிறதுக்கு இல்ல. அதனால இந்த புரிதலோட நம்ம அரசியல் அனுபவ தோழர்களே, அதுக்கேற்ற மாதிரி களப்பணிகளையோ இயக்க பணிகளையோ கையில் எடுப்போம். சமூக வலைத்தளங்கள்ல உங்களை போன்ற இளைஞர்கள் பொலிட்டிக்கலா நின்று அடிச்சு ஆடுங்க. அந்த ஒரு வேலையை செஞ்சோம்னா மேபி அடுத்த கட்டத்துக்கு இந்த சீமான் போன்ற சில்லறைகளை எல்லாம் முட்டாங்கையில தட்டிட்டு பொலிட்டிக்கலா நம்ம எப்பயும் போல தலை நிமிர்ந்து நிக்கலாம். ரொம்ப நன்றி. மனசுல என்னென்ன நினைச்சோன்னா எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம் இது. நம்மளுக்குள்ள ஈகோ வேணாம். ஏன்னா நம்ம ஒரு அரசியல் இங்க எடுக்கிறப்ப நம்ம கூட்டணி கட்சிகளுக்கே ரொம்ப நேரம் உட்காந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது சமூக வலைதளத்துல. நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க ஒற்றுமையா இருக்க வேண்டிய நேரம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அக்கா. ஹோஸ்ட் பேசுங்க. தோழர், முதல்ல சுந்தரவழி தோழருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையா உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கும், தோழர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி தோழர். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரங்கள் எங்களுடைய நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. பொறுமையா அதெல்லாம் இல்ல. இது நம்ம பேச வேண்டிய ஒரு இடம். உரையாடுறதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. இளைஞர்களோடு உரையாடுவதற்கான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. மனம் விட்டு நம்ம உரையாடும் போதுதான் நம்ம அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கான சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து இந்த சமூக வெளியில ஒரு ஸ்பேஸ்ன்ற ஒரு குட்டி தளத்தை பயன்படுத்தி நீங்க உரையாடி உங்களை நீங்க கூர்த்திட்டிருக்கிறீங்க. அதுக்கே உங்களை பாராட்டணும். அதனால இந்த ஸ்பேஸ் கூட்டத்துல கலந்துகிட்டது
எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழலை புரிந்து கொள்வதற்கான ஒரு இடமா நான் பாக்குறேன். மகிழ்ச்சி தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தங்கச்சிங்களே, தம்பிங்களே. நன்றி ரொம்ப தோழர். நன்றி. ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப நன்றி. ஆ, புதியவன் எதுவும் இருக்குதா, தகவல் சொல்ல வேண்டியது இருக்குதா? தோழர், வர 18 அதாவது இன்னும் 2 நாட்கள் கழிச்சு வந்து நம்மளுடைய இன்னொரு சிறப்பு விருந்தினர் பங்கெடுக்க போறாங்க, நிர்மலா அவர்கள். ஸோ அதுக்கான பதிவையும் நான் மேல போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இன்னும் நிறைய தகவல்கள் வந்து இங்க பகிரப்படும். அவங்க முறிந்தபனை, அவங்க ராஜினி, அவங்க முறிந்தபனை அப்படின்ற ஒரு புத்தகம், ராஜினி தோழர், 4 ஆசிரியர்கள் இருப்பாங்க, அதுல ஒரு ஆசிரியர் ராஜினி தோழர், அவங்களுடைய சிஸ்டர். ஸோ எல்லா வகையான ஒரு கலந்துரையாடலும் நம்ம இங்க பண்றோம். இங்க என்னன்னா மோர் டிஸ்கஷன்ஸ் தான் வில் வி கெட் த நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்க பேச பேசதான் அந்த விழிப்புணர்வோட சேரக்கூடிய ஒரு அறம் உங்களுக்கு உண்டாகும். அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயங்களையுமே இங்க வந்து விழிப்புணர்வோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், புரிதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஸோ வரக்கூடிய நாளை மற்ற நாள், இன்னைக்கு வந்து சண்டேவா, டியூஸ்டே அவங்க பங்கு பெறுறாங்க. மேற்கொண்டு இவ்வளவு நேரம் சுந்தரவல்லி அக்கா ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையா எல்லாருமே உங்களோட நேரடியா பேசணும்னு ஆசைப்பட்டதுனால நான் அவங்க எல்லாரையுமே நான் ஏற்றினேன். சில பேரை ஏற்ற முடியல, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க, ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2:30 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ